கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற செய்தி பரமளிப்புக்கான செய்தியாக இருக்கிறது. பரமளிப்பு எப்போது முடிவு வரும், எப்ப ஆரம்பிச்சது, இந்த காரியங்களை குறித்து அநேகருக்கு பலவிதமான குழப்படிகளும் சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்த செய்தி இருக்கிறது. கடந்த வகுப்பிலே நாம அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த செய்தியோட காரியங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம அந்த காரியங்களே பார்த்தோம். பரமழைப்பு எப்ப ஆரம்பிச்சது, எந்த விதமாக நடந்து கொண்டிருக்கிறது, அந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். அந்த இதோட தலைப்பு பரமழைப்பு எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற காரியம் தான். இது இப்போ பாகம் 2. கடந்த வகுப்பில் பாகம் 1 பார்த்தோம். அதில் இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம் இல்லைங்களா? பரமழைப்பு எப்போது முடிவுக்கு வரும் அல்லது எப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதற்கு நம்ம ஒரு அந்த இன்ட்ரோடக்ஷனை ஒரு சுருக்கமாக நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியிலே தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? கர்த்தரோட ரகசியம் அவருக்கு பயந்து விடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்போ பரமளிப்பு எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார், வெளிப்படுத்தியிருப்பார். ஏன்னா அந்த காலத்துக்குரிய சத்தியத்தை தேவன் தம்முடையவர்களுக்கு வெளிப்படுத்துவாரு, தம் ரகசியத்தை வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இந்த பரமழைப்பை குறித்த காரியங்கள் ஒரு ரகசியமான ஒரு காரியமா இருக்குன்னு கொலோசியர்ல சொல்றார். பரிசுத்தவான்கள் வெளியாக்கப்பட்ட இந்த ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் வெளிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறார். அப்ப இந்த அழைப்பை குறித்த காரியங்கள் தலைமுறைகளுக்கு மறைவாயிருக்கு. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ பிரஜாதிகளுக்கு விளங்குகிற இந்த ரகசியத்துடைய மகிமையான ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஏன்னா அந்த காலம் இருக்கிறதுனால, அந்த ஏற்ற காலம் வந்திருக்கிறதுனால இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி சித்தமானார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம இதோட விளக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார். அப்ப சொல்ல பவுல் எபேசியர்ல சொல்லும்போது இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லி அது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறாரு, ரகசியம் இந்த காலத்துல வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ரகசியம் கிறிஸ்துவை பற்றிய சபையை குறித்து சொல்லக்கூடிய இந்த காரியம் எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தாம சொல்றார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இப்ப 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம்லாம் எப்போ அப்படிங்கிறத நாம சாட்டு பிரகாரம் பார்த்தோம் இல்லைங்களா? 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம் கடைசி லவோதிக்கேயா சபையின் காலகட்டமா இருக்குது. 7 சபையின் காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற சத்தியத்தை தேவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எபேசு சபை, சிமியோனா சபை, பெர்கமு சபை, தியதீரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை இல்லையா, லவோதிக்கேயா சபைன்னு சொல்லி இருக்கிறது. இந்த 7 சபையின் காலகட்டத்திலே எந்த விதமான சத்திய காரியங்களும் வெளிப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை குறித்து ஒருவேளை யாராவது இதை குறித்து அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால் ஸ்க்ரீன்ல செய்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்க அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த காரியங்களை குறித்த காரியங்களை நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சரி, இப்போ அப்போ 7ஆம் எக்கால சத்தத்தின் காலத்தில் அந்த ரகசியம் நிறைவேறும் சொல்லி பார்க்கிறோம். அது லவோதிக்கேயா சபையின் காலகட்டமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நாம கடந்த வகுப்பிலே பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அது மட்டும் இல்லாம ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியா பிரசங்கிக்கப்படும். அப்போது இதுக்கான முடிவு எல்லாம் வரும் இல்லையா? அப்ப எல்லா ஜாதிகளும் சாட்சியாக இப்ப பிரசங்கிக்கப்பட்டாச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா மொழிகளிலும் வேதம் அச்சரிக்கப்பட்டு சாட்சிப்படுத்தப்பட்டாச்சு. வரலாற்றிலே கிமுன்னு போட்டிருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் அப்படிங்கிறப்போ கிறிஸ்து தெரியாதுன்னு சொல்லி வரலாற்றை கொடுத்து சொல்லும்போது கிறிஸ்துவை அறிவித்து தான் சொல்றோம். இப்ப 2026 என்னது? கிபி 2026
கிறிஸ்துவுக்கு பின் 2026 சொல்றோம். அப்போ கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டாச்சு. அப்போது முடிவு வரும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அதே போல மத்தேயுன்னு சொல்றாரு, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம் தம தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளும் கூட்டி சேர்ப்பார்கள். இப்ப யெஷுவா 7ஆம் சபையின் தூதர் எக்கால சத்தத்தின் காலத்திலே யெஷுவா 2ஆம் வருகையின் காலமாக வந்திருத்தலின் காலமாக அது இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தமது தூதர்கள் அனுப்பி எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார். அப்படிங்கிறப்போ வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்றாரு இல்லைங்களா? இப்போ எக்கால சத்தம் அப்படிங்கிறப்ப செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம், மற்றவர்களுக்கு செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த எக்கால சத்தம் இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம இதற்கான விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இது ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் இப்ப நாம இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம யெஷுவா 1ஆம் வருகை வந்திருக்கிற அந்த காலகட்டத்துல அவர்கள் சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியல. பரிசேயர்கள் வேதபாரர்கள் அறியல இல்லையா? ஆகையினால அவர்களுக்கு அதுக்கப்புறம் உபத்திரம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சந்திக்கு லூக்கா 19:43-44 சொல்லும்போது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளின் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் ஒரு கல்லிராது செய்யும் நாட்கள் வரும் அப்படிங்கிறார். அப்போ இது சந்திக்கும் காலத்தை அறியல. யெஷுவா 1ஆம் வருகையில வந்திருக்கிற அந்த காலகட்டத்துல அவர்கள் அறியாதபடி இருக்கிறாங்க. மனத்தாழ்மை உள்ளவர் யார் மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, கபடற்றவர்களா இருக்கிறாங்களோ, மேட்டுமையான எண்ணங்களோ பெருமையான சிந்தனைகளோ இல்லாதவர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு யெஷுவா கிறிஸ்து மேசியா அப்படிங்கிறது புரிந்தது. நாத்தான் வேலை போல கபடற்ற உத்தரம இஸ்ரவேலருக்கு புரிந்தது. ஆனா அநேக இஸ்ரவேலருக்கு அவர் மேசியா என்று அறிந்து கொள்ளல. சந்திக்கும் காலத்தை நீங்க அறியல. ஆகையினா உங்களுக்கு அதுக்கப்புறம் உபத்திரம் வரும்னு சொல்லி பார்த்தோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உபத்திரம் எப்போ வந்துச்சு? கிபி 69 வந்துச்சு. அதுக்கு ஏற்றார் போலவே யெஷுவா கிறிஸ்துவோட ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் சுமரட்டும் சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ரத்தப்பலியெல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆகினால அவங்களுக்கு என்ன வந்தது? கிபி 69 தீத்திராயன் படையெடுத்து முற்றுகை போட்டு அவங்கள அடிச்சு நொறுக்க ஒரு தேசமா இல்லாதவர்கள் சிறடிக்கப்பட்டு போயிட்டார் இல்லைங்களா? இப்ப இந்த சொன்ன காரியங்கள் அங்க நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே போல யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிற காலத்திலையும் இந்த புறஜாதி மக்கள் எல்லாம் அதை அறியல இல்லையா? எல்லாத்துக்கும் சாட்சியாக பிரசங்கிச்சாச்சு. சாட்சியா பிரசங்கிக்கும் போது கூட அவர்கள் அறியாதபடி இருக்கிறதுனால அவர்களுக்கு என்ன வருது? அவர் கிரியைக்கு தக்க பலனாக உபத்திரம் வரும். அது 1914 மகா உபத்திரம் அங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற காரியங்களை நாம எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாம இருக்கிறது மகா உபத்திரத்தின் காலத்துல தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த ஒரு நிகழ்வும் அங்க நடந்திருக்குது. ஏன்? சந்திக்கும் காலத்தை அறியாதபடியினாலே என்று சொல்றது போல இப்ப இணைக்காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த விதமாக வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இதுல புரிந்து கொள்ளுகிறோம். இந்த காரியத்தை விளக்கங்கள்லாம் நம்ம கடந்த காலத்துல கடந்த வகுப்புல பார்த்தோம். அதே போல இந்த சார்ட்டை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம் இல்லையா? இந்த சார்ட்ல அந்த காரியங்களை பார்த்தோம்னா கிபி 29 யெஷுவா வந்திருக்கிறாரு. அவர் அநேக அற்புத அடைகளை செய்யறாரு. ராஜ்யத்தை குறித்த காரியங்களை பிரசங்கிக்கிறாரு. அறுப்பின் காலமாகவும் அது இருக்குது இல்லைங்களா? அப்ப இந்த காரியங்களை சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ளாதனால கிபி 69 தீத்திராயன் முற்றுகை போட்டு சிதறடிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த 40 வருஷ காலங்கள் அறுவடையும் காலமா இருக்கிறது, அவர்களை சந்திக்கும் காலமா இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அதே போல யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிற 1874 அறுவடை காலமா இருக்கு. சந்திக்கும் காலமாகவும் இருக்கிறது. அப்ப சந்திக்கும் காலத்தை அறியாதவர்களுக்கு உபத்திரவம் வருகிறது. அது 1914 வருது. ஸோ இந்த இணை காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1914 மகா உபத்திரவம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக கடந்த வாரத்திலே கடந்த வகுப்பிலே நாம் இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்து அறிந்தோம். அதே போல இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் சொல்லும்போது இதை குறித்து இன்னொரு காரியங்களை நாம பார்த்தோம். இந்த அழைப்பு அப்படிங்கிறப்போ கிபி 33 தேவ தயவே அவர்கள் இழக்கிறாங்க.
36ல முழுசுமாக தேவதாவை இருந்து புரஜாதியாருக்கு சத்தியம் போகுது. அப்ப இவர்கள் 1845 வருடங்கள் அப்படிங்கிறப்ப இவர்கள் யூத யுகம் அப்படிங்கிறப்ப கிபி 1813 இருந்து 33 வரைக்கும் யூத யுக காலங்கள் இருக்குது. 33ல தேவதேவை இழந்துட்டாங்க. 1813ங்கிறது யாக்கோப்புடைய மரணத்தில் இருந்து கணக்கு பண்ணக்கூடியதா இருக்கு. அது வரைக்கும் தேவன் ஒரு ஜாதியாக இனமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ 33ல தேவதேவை இழக்கிறாங்க. 33ங்கிறப்ப யெஷோவாசு மரித்த அந்த வருடமா இருக்கிறது. தேவதேவை இழக்கிறாங்க. இவனுடைய ரத்த பிள்ளை எங்கள் மேலும் பிள்ளைகளும் சுமரட்டும்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவர்களுக்கான தண்டனையாக 69ல அந்த காரியங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதற்கப்புறம் தேவதேவியை முற்றிலுமாக இழக்கிறாங்க. எப்போன்னா 36ல தான் தேவதேவியை முற்றிலுமாக இழக்கிறாங்க. ஏன்னா தானியேல்ல அந்த ஒரு வாரம் மூலம் அவர்களுக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி ஆரம் பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒளி பண்ணுவேன், மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் பார்க்கும்போது 36 வரைக்கும் அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறப்போ 29ல இருந்து 36 வரைக்கும் இருக்குது இல்லையா? அந்த ஒரு வார காலமும் அவங்களுக்கு தான் சத்திய செய்தியை கொடுத்தாரு. அவர்களுக்கு தான் இந்த அழைப்புக்கான காரியம் போணுச்சு. ஆனா 36க்கு அப்புறம் புரஜாதியாருக்கு அந்த அழைப்பு போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். புரஜாதியார் முதல் புரஜாதியார் கொர்நேலியு இல்லைங்களா? அப்ப இவர்களுக்கு பார்த்தோம்னா 1845 வரைக்கும் 33 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தேவதேவி முற்றிலுமா இழக்கிறது 36. அப்ப இதுல இணை காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 33ல இருந்து பார்த்தோம்னா 1845 வருடங்களை கூட்டணும்னா 1878 வருது. அது வரைக்கும் புரஜாதியாருக்கு தேவ தயவு இருந்தது. இப்ப இங்க புரஜாதியார் தேவ தயவை இங்க இழக்கிறாங்க. இங்க எப்படி இழக்கிறாங்களோ அதே போல இங்கேயும் இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 36ல முற்றிலுமாக தேவதேவை எழுந்தாங்க இல்லையா? அதே போல 36ல இருந்து 1845 வருடங்களை கணக்கு பண்ணோம்னா 1881 வருது. அப்போ கிபி 1881ஓட பொதுவான அழைப்பு, பரம அழைப்புக்கான பொதுவான அழைப்பு முற்று பெற்றாயிற்று, முடிஞ்சு போயிடுச்சு இதோட. இதுக்கப்புறம் அந்த பரம அழைப்புக்கான அந்த காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல இவர்களுக்கு எப்படி 69ல உபத்திரம் வந்ததோ அதே போல பிரஜாதி மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் பேரளவான கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே உலகத்தாருக்கும் எல்லாத்துக்கும் உபத்திரவ காலம் வருது. இது 1914ல இங்க எப்படி 40 வருடங்கள் சென்றதோ அதே போல இங்கே 40 வருடங்கள் சென்றது. 1914ல உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டா அந்த 1845 வருடங்கள்ங்கிறது இணை காலமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த 40 வருடங்கள்ங்கிறது அறுவடை காலமா இருக்குது. விசுவாசம் முதலாம் வரையில வந்திருக்கும் போது அறுவடை காலமாக இந்த 40 வருடங்கள் இருக்குது. அதே போல 2ஆம் வரையில விசுவாசம் வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப 1874ல வந்திருக்கிறாரு. அப்ப அதே 40 வருடங்கள் அங்கே கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1914 வருது. இதுவும் அறுவடை காலமாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. இதை குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பின்னால நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? அப்ப இது ஒரு இன்ட்ரோடக்ஷனா இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் பின்னால வரக்கூடிய பரம அழைப்புக்கான அந்த நிரூபணங்களை நம்ம வேத வசனங்களோடு தியானிக்கும் போது அது நமக்கு விளங்கக்கூடியதா இருக்கும். ஆகையினால ஒரு இன்ட்ரோடக்ஷனா இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு சாட்டு மூலம் கடந்த வகுப்பிலே நாம் இந்த காரியங்களை குறித்து விளக்கங்களை நாம பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அப்ப 1881க்கு அப்புறம் அப்ப புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கப்படுதல இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஒரு காரியங்களே சொல்றார். வெளிப்படுத்தா 2:10-11 சொல்லும்போது நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம 11ல சொல்லும்போது சீக்கிரமே வர்றேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு அப்படிங்கிறார். அப்ப கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ அதை இருக்க பற்றி கொள்ளுங்க அப்படிங்கிறாக்க இன்னொருத்தங்க கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கான ஒரு காரியம் இருக்குது. அப்ப ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் கிரீடத்தை இழப்பதற்கான ஒரு காரியம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனம் மூலமா நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ ஒருவேளை ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ அல்லது ஒரு நபர் பரிசுத்தவான்கள் கிரீடத்தை இழப்பார்களானால் அப்ப அந்த கிரீடம் யாருக்கு போகும்? அந்த வேறொருவர் எடுத்துக்கொள்ளாதபடின்னு சொல்றாரு இல்லையா? அந்த வேறொருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1881ல பொதுவான அழைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அநேகர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. தேவனுக்கென்று தங்களை பிரதிஷ்டை பண்றது ஒப்பு கொடுக்கிற காரியமானது உடனே நின்று போகாது.
அது மில்லியனியல் யுகத்து வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். ஜனங்கள் தேவனுடைய கிறிஸ்துவ குறித்து அறியும் போது, தேவனை குறித்து தேவனுடைய அன்பலையும் குறித்து அறியும் போது, சத்தியத்தினால் பிரகாசிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தேவனுக்குன்னு பிரச்சனை பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க. தேவன் மேல் கொண்ட அன்பினால அந்த காரியங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்ப 1881 பொதுவான அறிவு முடிந்ததுக்கு அப்புறம் பிரேசை பண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஜெனிப்பிக்கப்படாத புது சிகிச்சை ஜெனிப்பிக்கப்படாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்திலே யாராவது ஒரு 1881க்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ணி புது சிகிச்சா ஜெனிப்பிக்கப்பட்ட யாராவது நபர் கிரீடத்தை இழப்பார்கள் ஆனால் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் கிரீடத்தை இழப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு யாரு அப்போ 1881க்கு அப்புறம் பிரதிஷ்டையில் செய்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குது? இந்த கிரீடம் அவர்களுக்கு போகக்கூடியதா இருக்குது. அவர்கள் புது சிறுசியாக ஜனிப்பிக்கப்பட்டு ஓடக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. மற்றபடி புது சிறுசியாக ஜனிப்பிக்கப்படக்கூடிய அந்த காரியம் 1881க்கு பிறகு அது கிடைக்காது அப்படிங்கிறத நாம இந்த வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த வகுப்பாரை குறித்து பார்க்கும்போது அவர்கள் வாலிபராகிய பாத்திரவான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவேல்ல படிச்சோம் இல்லைங்களா? யோவான்ல சொல்லும்போது என் பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பரமழைப்பு அப்படிங்கிற காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பிதாவுடைய கையை குறுகினது கிடையாது. அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாம இருக்குது. அங்கதான் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு அப்படிங்கிறார். அவைகள்ல ஒன்று, அவைகளை முதலானவைகளை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப மற்ற வாசஸ்தலங்கள் யாருக்கு இல்லையா? மற்ற வாசஸ்தலங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு போவார் இல்லையா ஜனங்களுக்கு? அந்த அந்த ஜனங்களை மற்ற வாசஸ்தலங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போவார் இல்லையா? அப்ப அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு யோவேல் 28:2, 28, 29 நம்ம படிச்சோம் இல்லையா? மாம்சமான யாவருக்காக என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரத்திகள் தீர்க்கத்தை சொல்வாங்க. எப்போ? ஆவியை ஊற்றும் போது, பரிசுத்த ஆவியை கொடுக்கும் போது இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுவாருங்க, குமாரத்தில் தீர்க்கத்தை சொல்லுவாங்க, மூப்பர் சொப்பனங்களை காணுவாங்க, வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஊழியக்காரிகள் அப்படிங்கிறது தான் பரிசுத்தவான்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறப்ப சிறுமந்தை வகுப்பாரை குறிக்கக்கூடியதா இருக்குது. ஊழியக்காரிகள் அப்படிங்கிறப்ப திரள் கூட்ட வகுப்பாரை குறிக்கக்கூடியதா இருக்குது. இது இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளா இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறப்ப புத்தியுள்ள கன்னிகைகளா இருக்கிறாங்க. இயேசுவாஸ் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவர்கள் அவரோடு போய் சேர்ந்துறாங்க. ஆனா இவர்களுக்கு எண்ணெய் இல்லாதனால வாங்க போகும்போது கதவு அடைக்கப்பட்டாயிற்று அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் யெஷுவா சொன்ன அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அப்படிங்கிற ஊமானத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம் இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கறது ஊழியக்காரியர்கள், மூப்பர், வாலிபர், குமார்த்திகள் 6 வகுப்பார் சொல்றாரு. இப்ப 6ல 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரமழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எப்ப முடிய போகுது இல்ல இப்ப முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற காரியத்தை தான் நாம இப்போ பார்க்க போயிடும். இந்த ஊழியக்காரர் குறித்து தான் நம்ம பார்க்கணும். அப்ப அதுக்கப்புறம் ஊழியக்காரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இடத்த தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே போல மூப்பர்கள் அப்படிங்கிறப்போ ஆவேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் உள்ளக்கூடிய மூப்பராகிய பாத்திரவான்கள். இவரே 11ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? பவுல் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர்களை குறித்து அங்க சொல்லக்கூடியதை நாம பார்க்க, அவர்கள் தான் மூப்பர்கள். இப்ப இந்த வாலிபர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர்கள்லாம் பொதுவான அழைப்பு முடிந்ததுக்கு அப்புறம் 1881 பொதுவான அழைப்பு முடிஞ்சிருச்சு இல்லையா? அதற்கு அப்புறம் தங்களை பிரசையில ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களை மகாபுத்திரத்த காலத்துல அவர்கள் ஒரு வகுப்பாராக தேவன் பாவிக்கிறார், வாலிபராகி பாத்திரவாங்கன்னு சொல்லி. அதே போல மகாபுத்திரன் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஊழியக்காரிகள் யாரு அப்படிங்கிற பிரிவினை அங்க தெரிய வரக்கூடாதா இருக்கு. அடையாளத்துல பார்த்தோம்னா எலிசா பிரிவினை இருக்குதுங்களா? அப்ப அந்த அதே போல இவர்களுடைய பிரிவினை அந்த மகாபுத்திரத்துல தான் தெரிய வரக்கூடியதா இருக்கிறது. அதே போல வாலிபராகி பாத்திரவாங்களும் ஒரு குரூப் இருக்குது, தேவன் அவர்களையும் ஆயத்தம் பண்றாரு அப்படிங்கிற காரியமும் அந்த காலகட்டத்துல தான்
தெரிய வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல குமாரர்கள் குமார்த்திகள் அப்படிங்கிறப்போ அதற்கப்புறம் வரக்கூடிய காலத்திலே ஓடக்கூடியவர்களாக தங்களை பிரதிஷ்டை பண்ணக்கூடியவர்கள் குமாரர்களாக, குமார்த்திகள் அப்படிங்கிறப்போ உலக ஜனங்களும் ஆதாமுக்குள் மறிக்கிற எல்லாரும் கிறிஸ்துக்குள் உயிரோடு வரக்கூடிய எழுந்து வரக்கூடிய அந்த உலக ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக எல்லார் மேலும் தமது ஆவியை யாவர் எல்லாருக்கும் ஊற்றுவேன் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இது வரைக்கும் நாம கடந்த வகுப்பிலேயே நாம படிச்சோம். சரி, பிதாவிடத்தில் அநேக வாசகங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, பரமழைப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப நாம இருக்கிறது 2026 இல்லைங்களா. இப்ப 2020 இந்த காலகட்டத்துல பரமழைப்பு இல்லை, முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஊர்ஜிதமா ஒரு 25 நிரூபணங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா. இப்ப முதலாவது நாம பார்க்கிற வேத வசனங்களை கொண்டுதான் பார்க்க போறோம். நம்ம ஒன்றும் சொந்த கற்பனைகளை பண்ண போறது இல்லை, வேத வசனங்களை கொண்டுதான் பார்க்க போறோம். இப்ப முதலாவது நாம பார்க்க இருக்கிற காரியம் எசாயா 66:7 வசனம் இல்லையா. எசாயா 66:7 என்ன சொல்றாரு? 7-8 வசனங்கள்ல பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றாள், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார் அப்படிங்கிறார் இல்லைங்களா. பிரசவ வேதனை வரும் முன்னே பிள்ளை பேர் வந்துருச்சு, அதான் கர்ப்ப வேதனை வரும் முன்னே ஆண் பிள்ளை பெற்றுட்டா, இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமா? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமா? சீயோனோவினில் ஒருமிக்க வேதனை பற்றும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க சீயோன் சொல்லும் போது பெயர் சபையை குறிக்கிறார். பெயர் சபையானது ஒருமிக்க வேதனை பட்டு இருக்கு, குமாரனை பெற்று இருக்கு. ஆனா எப்படி பெற்று இருக்கு அப்படிங்கிறாரு? கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாலே பிள்ளை பெற்று முடிச்சாச்சு அப்படிங்கிறார் இல்லையா. நார்மலா பிள்ளை பேர் எப்படி இருக்கும்? முதல்ல கர்ப்ப வேதனை வரும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாமே, பிரசவ வேதனை வருவதற்கு முன்னாமே ஆண் பிள்ளை பெற்றாள் என்று அங்க சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றார் இல்லையா. இந்த ஆண் பிள்ளை அப்படிங்கிறப்போ இதுதான் சிறுமந்தை வகுப்பார், பரிசுத்தவான்கள் இல்லைங்களா. கிறிஸ்து வகுப்பாராக இருக்கக்கூடிய பரமழைப்பு பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர்களாக இருக்கக்கூடிய குமாரர் வகுப்பார் இல்லையா. அப்ப இவர்களை வேதாந்தத்தில் பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. சரீர அங்கத்தினர்கள், சிறுமந்தை, இப்படி பல விதம், பரிசுத்தவான்கள், இப்படி பல விதம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆபிரகாமின் சந்ததி இல்லையா. கலாத்தியர்ல படிக்கும்போது அந்த வித்து கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்து அப்படிங்கிறப்ப வெறுமனை கிறிஸ்து மட்டுமல்ல, சரீரமாய் சபையும் சேர்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா. சில இடங்கள்ல யேசுவா கிறிஸ்துவை மட்டும் குறிப்பிடுது, சில இடங்கள்ல யேசுவா கிறிஸ்து சபையும் சேர்ந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பார்க்கும்போது பிரசவ வேதனை வருமுன் அப்படிங்கிறப்போ அந்த பிரசவ வேதனை என்னது? மகாபுத்திரத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப மகாபுத்திரம் வருவதற்கு முன்னமே கிறிஸ்து வகுப்பார் பிறந்திருப்பாங்க, முற்று பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்ப பரிசுத்தவான்களை எங்கேருந்து வந்தாங்க? பெயர் சபையில இருந்து வந்தாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் இருந்த காலத்துல உண்மையான சபை இருந்தது. அப்ப உண்மையா சபை என்ன பண்ணுச்சு? அங்கே பாவ மனுஷன் எழுப்பி படிப்படியா வளர்ந்து பாபிலோன் நோக ஆகிறாங்க. ஆனாலும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கதான் இருக்கிறாங்க, பெயர் சபையில தான் இருக்கிறாங்க. 7 சபையின் காலத்துல பார்த்தோம்னா அந்த சத்தியங்களை சொல்லி சொல்லி பெயர் சபையிலேருந்து அவர்கள் எல்லாம் வெளியே வர்றாங்க. மறுமலர்ச்சி காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க வரக்கூடிய கிறிஸ்து வகுப்பார் பெயர் சபையில தான் வர்றாங்க. பெயர் சபைக்கு கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னமே இந்த சபை வகுப்பார் பிறந்திருப்பாங்க என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா. இந்த அதே போல ரோமர் 11:26 படிச்சோம்னா இஸ்ரவேல் எல்லாம் இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார். அப்ப இங்கேயும் சியோன் சொல்லப்பட்டிருக்கு, இங்க மீட்கிறவர் சியோனிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. இப்ப இந்த சியோன் யாரு? இந்த சியோன் யாருன்னு பார்த்தோம்னா இது பரிசுத்தவான்களாகிய பரமசியோன். இவர்கள் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளா இருக்கக்கூடிய இந்த பரமசியோன், இந்த பெயர் சபையிலிருந்து இந்த உண்மையான பரமசியோனாக வெளியே வந்தவர்கள் தான். இவர்கள் தான் மீட்கிறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் தான் மாம்ச இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய
அந்த அவபக்தியை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட எழுந்து அவரோடு ஆளுகை பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர்கள் சியோனில் இருக்கக்கூடிய அந்த அவபக்தியை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால இங்கேயும் சியோன் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் சியோன் சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கே ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்க சியோன் பெயரளவான சபை. இங்க சொல்லப்பட்டிருக்க சியோன் மீட்கிறவர், இவர்கள் மீட்கிறவர்கள், ரட்சகர்கள் இல்லையா? இவர்கள் அவபக்தி யாக்கப்பட்டு விளக்குறாங்க அப்படிங்கிறத இங்க சொல்ற பார்க்கணும். அதனால ரெண்டைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழப்பிக்கொள்ள கூடாது. இந்த சியோன் இந்த சியோனுக்கு குழப்பிக்கொள்ள கூடாது. அப்போ சில பவுல் சொல்றது பரம சியோனா இருக்கிற கிறிஸ்துவின் சபையை அங்க குறித்து சொல்றாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி. அப்ப பெயரளவான சபை எங்க இருந்துச்சோ அங்க அவள் துன்ப பிரசவம் வரும் அவளுக்கு, இல்லைங்களா? துன்ப பிரசவம் வரும். துன்ப பிரசவம் வர்றதுக்கு முன்னாலே இந்த பரிசுத்தவான்களை மையான அந்த சியோனை அவள் பெற்றிருப்பாள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 1 தெசலோனிக்கர் 5:3 அதை குறித்து சொல்றார். அப்போ சொல்ல பவுல் சொல்லும் போது சமாதானம் சவிக்கும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அப்படிங்கிறார், இல்லைங்களா? இப்ப அவர்கள் அப்படிங்கிறப்போ எல்லாருமே சமாதானமா இருக்கும், சவிக்கமா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கும் போது கர்ப்பவதியான வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் வரும்னு சொல்றாரு. அப்ப இந்த மகா உபத்திரவம் அப்படிங்கிறப்போ அப்ப இங்க அவர்களுக்கு அப்படிங்கிறப்போ இது உலகத்தாரை எல்லாம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். இந்த மகா உபத்திரவம் அப்படிங்கிறது உலகத்தாரோட அவருடைய செய்கைகளுக்கு தக்க பலனை தீர்ப்பு செய்யக்கூடிய, நீதி செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்காது. அதே சமயத்துல மகா பாபிலோனுக்கும் அவர்கள் செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது. அதே சமயத்துல திரள்கூட்ட வகுப்பார் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கான காலமா இருக்கிறது வேத வசனங்கள் மூலம் படிக்கிறோம். அப்ப கர்ப்பவதியாக வேதனை வருவது போல மகாபுத்திரம் வரும், அதற்கு முன்னால் அவள் பிள்ளை பேரை பெற்றுவா அப்படிங்கிறப்போ இந்த மகாபுத்திரத்தை தான் இங்க குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம், இல்லைங்களா? அதே போல மத்தேயு 24:21 சொல்லும் போது இந்த உபத்திரத்துக்கு சொல்லும் போது உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும், இல்லையா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படி பார்த்தோம்னா இவர்கள் தான் பரிசுத்தவான்கள், இல்லையா? அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் மகா உபத்திரவமாக இந்த பிரசவத்துல வருவதற்கு முன்னமே பிள்ளை பிறந்தாச்சு, பிள்ளை பேர் நடந்தாச்சு. அப்ப இவர்கள் தான் தலையிட்டு அந்த நாட்களை குறைக்கிறாங்க. அந்த நாட்கள் குறைக்கப்படலைன்னா ஒருத்தனாலையும் தப்பி போக முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் முற்று பெற்றவர்களாக கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த மகாபோத்திர காலத்துல போதுமானவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேண்டுதல் செய்து அந்த நாட்களை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவராய் யெஷுவா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தா ஒருவனாயும் தப்பி போக முடியாது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிறுத்தமோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் சுவிசேஷத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. இவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்போ மகாபத்திரம் வரும்போது இவர்கள் என்ன எப்படி எங்க இருக்கணும்? இவர்களுடைய எண்ணிக்கை முற்று பெற்று கிறிஸ்துவோடு கூட இருக்கணும் அவங்க, இல்லைங்களா? அப்ப இவர்கள் தான் தலையிட்டு அந்த நாட்களை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்போ மகாபத்திர காலம் தான் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா 1914 இது ஆரம்பிச்சிருச்சு. மகாபத்திர காலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்க அப்ப மனவாட்டி வைப்பார் பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை முற்று பெற்றிருக்க வேண்டுமே. ஏன்னா அதோட முடிவு காலத்துல மகாபுரத்தின் முடிவுல இவர்கள் தான் தலையிட்டு அந்த நாட்களை குறைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அந்த நாட்களை குறித்து சொல்லும் போது உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராது இனிமேலும் சம்பவதியான மிகுந்த உத்தரவு என்று அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம், இல்லைங்களா? சரி, அப்போ இந்த வேத வசனங்கள் நம்ம இந்த தீர்க்க தரிசனம் என்ன கூறுது? பிரசவ வேதனை அப்படி மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அப்ப பேரளவான சுவிசேஷ சபையான அந்த பெரிய பாபிலோன் வரப்போகும் துன்ப காலத்தை சுட்டி காட்டக்கூடியதா இருக்குது. அது வர்றதுக்கு முன்னமே பிள்ளை பேர் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது.
ஆனா அந்த உபத்திரவத்துல தப்பிக்கொள்ளும்படியான காரியம் இருக்குது இல்லையா? சில தப்பிக்க தகுதியானவர்களாக எண்ணப்படுவார்கள் அப்படிங்கணும் நம்ம பார்க்கோம். சரி, லூக்கா 21:36 பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சந்திக்கும் காலத்தை அறியாததுனாலே அவர்கள் வரக்கூடிய உபத்திரவத்தையும், அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் அதிலிருந்து தப்பிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறார். அப்ப சம்பவிக்க போற அந்த உபத்திரவங்களுக்கும் துன்பத்துகளுக்கும் நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க விழிப்புள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு அதுக்கு தப்பிக்கிறதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அங்க சொல்கிறதே நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதற்கு இணையாக தான் 2ஆம் வருகையின் காலத்திலே இருக்கும். 2ஆம் வருகையின் காலத்திலே மகா உபத்திரவமானது அந்த பெயரெல்லாம் தான் சபைக்கு, அந்த சீயோனுக்கு, அந்த பாபிலோனுக்கு வரக்கூடியதா இருக்கிறதுனால அங்க அந்த காலத்துக்குரிய செய்தியாக வெளிப்படுத்தின 18:4 படிக்கிறோம் இல்லையா? வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அங்க சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ பாபிலோனுக்கு பிரசவ வேதனை படுகிற போல உபத்திரம் வரும். அதில் நீங்க தப்பிக்கொள்ளும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படிங்கிறது சொல்லும்போது, இந்த காரியம் மகாபத்திரம் வருவதற்கு முன்பாக பிள்ளை பேர் வந்துடும், பரிசுத்தவான்களுடைய எண்ணிக்கை முற்று பெற்றுரும் அப்படிங்கிற காரணத்தை நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்கு. இது இந்த வசனங்கள் எல்லாமே இசை இணக்கமா இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதற்கு முன்னால் இருக்கிற வசனமும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்குது. எந்த வசனம் பார்த்தோம்னா எசாயா 66 7க்கு முன்னால, ஏன்னா 66 தான் 7ல தான் சொல்றாரு பெசன வேதனை வரும்னு பெற்றார் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னால இருக்கிற 6வது வசனத்தை 66 சொல்லும்போது, நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும், அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே இல்லையா? இந்த சத்தம் வர்றதுக்கு முன்னால, கர்ப்பவேதனை வர்றதுக்கு முன்னால ஆண் பிள்ளையை பெற்றுறாள் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களிலிருந்து நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. அதற்கு இணையாக தான் 1ஆம் வருகையிலே அது குறித்த காரியங்களே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இவைகள்லாம் தப்பிக்கு மனுஷருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு. அதே எச்சரிக்கை உணர்வு இந்த காலகட்டத்திலயும் இருக்கு இல்லையா? அவளை விட்டு வெளியே வரணும். நாம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பவுல அப்போஸ்தலன் சொல்லும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு, விழித்திருங்கள் அப்படிங்கிறாரு இல்லையா? இதெல்லாம் இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? அப்போ இந்த முன் வசனத்தை நகரத்திலிருந்து அமளி எரிச்சல்லாம் கேட்கப்படுகிறது இல்லையா? அதே போல இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாள் பிள்ளை பேர் வருமோ இல்லையா? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? அப்ப ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ அப்படிங்கிறப்ப இது எந்த ஜாதி? பரிசுத்தவான்கள் அடங்கிய பரமளிப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த ஜாதி. அது ஒருமிக்க பிறக்குமோ அப்படிங்கிறார். ஒரே நாள பிள்ளை பேர் வருமோ அப்படிங்கிறார் இல்லையா? சீயோனவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டிருக்கு, தன் குமாரை பெற்றும் இருக்கிறது. அதாவது வேதனை வர்றதுக்கு முன்னாக தன் குமாரை பெற்றும் இருக்கிறது அப்படிங்கிறத 66:7 தீர்க்கதரிசி நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வேதனை பெயரளவான அந்த சியோன் மீது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாதி உண்டாம இதுவரைக்கும் உண்டாயிராத ஆபத்து காலமாக அது இருக்கும் அப்படிங்கிறதும் ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து அதை குறித்த காரியங்களை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிறந்த அந்த பரமசியோன் இல்ல பெயரளவான சியோன் பிறந்த அந்த பரமசியோன் அவர்கள் தான் இரட்சகர்களாக மீட்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த அந்த மீட்கிறவர் வந்துதான் சியோனில் இருந்து அவபக்தியை யாக்கோபு விட்டு விலக்குவார் அப்படிங்கிறது 11:26 நாம படிச்சோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த பாபிலோன் தள்ளுண்டு போயிட்டுன்னு சொல்லி வெளிப்படுத்தாம 18:21 நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க தீர்க்கதரிசி பதிவு செய்கிற அந்த காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருமிக்க வேதனை வருது, அது பிள்ளை பேரு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது மிகவும் முக்கியமான குறிப்பில் நம்ம என்ன பார்க்கணும்னா, சபையின் முதிர்ந்த கோதுமை கலையிலிருந்து பிரிக்கப்பட்டு
பின்னால வரக்கூடிய அந்த அழிவில் இருந்தும் அந்த துன்பத்திலிருந்தும் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் பிரசவ வேதனை வருவதற்கு முன்னமே பிள்ளை பேர் நடக்குது அப்படிங்கிற காரியங்களை இது நமக்கு அறிவுறுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த ஆண் பிள்ளை தான் சிறுமந்தை, தேவனுடைய பார்வையிலே உண்மையான சீயோனாக கிறிஸ்துவின் சரீரமாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி. அப்ப இந்த பிரசவ வேதனை இறுதியிலே அவள் மரணத்திலே கொண்டு போய் நிறுத்தும். எதை? மகா பாபிலோன்ல இல்லாமல் ஆக்கிறோம், மரணத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதாவது 18:21 படிக்கும்போது பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும் அப்படிங்கிறார். எந்த விதமாக? ஒரு எந்திர கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிஞ்சு அது எப்படி ஆழத்துல போயிருதோ அதே போல இந்த பாபிலோனும் ஒரு காலத்துல அந்த மகாபத்துல இல்லாம போயிரும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த துன்ப மகா உபத்திரவ காலம் 1914 உலக போரோட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நீங்க பாட்டு 1914 உலக போரோட தொடங்கிருச்சுன்னு சொன்னா அதற்கு ஆதாரம் என்ன பிரதர்? சும்மா நீங்க பாட்டுக்கு குருட்டாம் போக்குல சொல்லலாமா? இப்ப தொடங்கிருச்சுன்னு. உலக யுத்தம் தொடங்கிருச்சு, அது கரெக்டு. இப்ப அந்த காலகட்டத்துல தான் மகாபத்திரம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அதுதான் மகாபத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையா? அப்ப இந்த ஆதாரம் அது மகாபத்திரம் அப்படிங்கிறத உலக யுத்தத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா பிரஜாதியாரின் காலத்தை குறித்து நாம என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சிருக்கணும். பிரஜாதிய தேவன் பிரஜாதியாருக்கு ஒரு காலத்தை விட்டு கொடுத்து காலத்தை அனுமதிச்சிருக்கிறார். எதற்கு அனுமதிச்சிருக்கிறாரு? தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் மிதிக்கும்படிக்கு அவர்களை ஆளும்படிக்கு பிரஜாதியார்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இல்லாதபடி பாவம் செய்ததுனால புறஜாதிகளிடத்தில் அவர்கள் விதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது போல அதுதான் புறஜாதியர் காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த புறஜாதியர் காலங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? அப்ப புறஜாதியர் காலங்களை குறித்து அறிந்து கொள்ளணும்னா லூக்கா 21:24 ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து சொல்றாரு, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் விதிக்கப்படும் இல்லையா? பட்டயக்காரக்கினால வெல்லுவாங்க, சகல ஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவாங்க. இது அப்ப இப்படி சிறைப்பட்டு போய் பட்டயக்காரர்கள் விழுகிற அந்த காலம் புறஜாதி காலமா இருக்கு. அந்த புறஜாதியர் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று அங்க சொல்லுகிறது நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்ப எருசலேம் புறஜாதியால் எவ்வளவு காலம் மிதிக்கப்படுகிறதோ இல்லையா, எவ்வளவு காலம் மிதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அவ்வளவு காலம் புறஜாதியாரின் காலமாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஏன்னா இந்த புறஜாதியார் காலம் முடிஞ்சுதான் மகாபுத்திரம் வரணும். சரி, இப்ப இதை குறித்த காரியங்களை எசேக்கியேல் 21 25 27 வரைக்கும் படிக்கணும். இந்த புறஜாதியார் காலம் விரைவா 1914 தான் ஆரம்பித்தது. அது உலகம் முழுவதும் கிறிஸ்துவ உலகத்திலும் பொதுவாக மாறினது. அப்ப அந்த படி பார்த்தோம்னா அந்த உத்தரவு வரத்துக்குள்ளார 1,44,000 பேரோட அந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த புறஜாதியர் காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? அது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப புறஜாதியர் காலம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எசேக்கியேல் 21 25 27 வரைக்கும் படிக்கிறார். படிக்கும் போது அங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியை யாருக்கு சொல்றாரு? சிதேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு. சிதேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்துல நடாட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் ஆண்ட கடைசி ராஜா சிதேக்கியா இல்லையா? அவனத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் சொல்லும் போது, இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்துல உன்னால் வந்தது, பாகை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இதுதான் புறஜாதி காலம் ஆர்வமா இருக்குது. பாகை கலெக்டர் அப்படிங்கிறாரு, கிரீடத்தை எடுத்து போடு அப்படிங்கிறாரு. அது இனி முன் போல இருக்காது இல்லையா? கவிழ்ப்பேன் அப்படின்னு 3 தடவை சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய அந்த ஆளுகை, அந்த அரசாங்கம் அது இல்லாம போயிடும் அப்படிங்கிறாரு. அதை கவிழ்த்து போட்டுரும் அப்படிங்கிறாரு இல்லையா?
பாகை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது முன் போல இருக்காது அப்படி அங்க சொல்றதை பார்க்கணும். எதுவால காலம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு, உரிமைக்காரரை வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும் அப்படிங்கிறார். அவருக்கு தான் அதை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப யார் அந்த உரிமைக்காரர்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் தான் உரிமைக்காரர், அவர் தான் ராஜா. அதற்கு அடையாளமாக முதலாம் வருகையிலே ராஜாவாக பவனி வந்தார் அப்படிங்கலாம் பார்க்கிறோம். பிலாத்து அவரை கேட்கும்போது ராஜாவா அப்படிங்கிற, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இப்ப இல்லை அப்படிங்கிறாரு இல்லைங்களா? இந்த உலகத்துக்குரியது அல்ல. அப்படி இருந்ததை என்னுடைய சோல்ஜர்கள் வந்து உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்காதபடி போராடி இருப்பாங்களே, நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இப்பொழுது இல்லை, இந்த உலகத்துக்குரியது இல்லை அப்படிங்கிறத அங்கே அவர் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 2ஆம் வருகையிலே வரும்போது அவர் தான் உரிமைக்காரர், அவர் தான் ராஜாவா இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இஸ்ரவேலரை, அந்த உரிமைக்காரர் வர்ற வரைக்கும் இஸ்ரவேலிலே எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு ஆளுகோ இல்லாது இருக்கும். அதான் இங்க சொல்றாரு. யெசுவா முதலாம் வருகை வந்திருக்கும் போது கூட இஸ்ரவேலிலே ஆளுகை கிடையாது. அது ரோமர்களுக்கு கீழே தான் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ சிலர் ஒருவேளை கேட்கலாம், இஸ்ரவேல் அடிமைப்பட்டு கிடந்து மறுபடியும் சுய தேசத்துக்கு நெகேமியா காலத்துல இஸ்ரா காலத்துல வந்தாங்க, திரும்பி வந்தாங்க. சிறடிக்கப்பட்ட காலத்துல இருந்து கொஞ்சம் பேர் திரும்பி வந்தாங்க. ஆனா அங்க அரசாங்கம் இல்லை, புரஜாதியாரால் மிதிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழே அடிமைக்குள்ளதான் அவங்க இருந்து கொண்டு இருந்தாங்க. ஏன்னா எசேக்கியேல் சொல்லிட்டாரு, உரிமைக்கார வரும் வரைக்கும் உங்கள்கிட்ட இன்னும் அரசாங்கம் ஆளுகை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த காலத்துல ரோமர்களுக்கு தான் கீழ்பட்டு அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த காரியத்துல இருந்து இப்போ நாம என்ன அறிஞ்சு கொள்கிறோம்? இதுல இருந்து நாம அறியக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக புரஜாதியின் காலம் நிறைவேறுக்கும், எருசலேம் புரஜாதியால் மிதிக்கப்படும் அப்படிங்கிற காரியங்கள் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு, இஸ்ரேல் தேசத்தின் கிரீடம் கலட்டப்பட்டு போயிட்டு அதை ஆளும் உரிமை செங்கோல் அவர்களை விட்டு நீக்கப்படலை. ஏன்னா அது உரிமைக்காரருக்காக வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அரசாங்கம் இல்லாம போயிடுச்சு, ஆளக்கூடிய காரியம் இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் அந்த உரிமை எடுபட்டு போல, அது உரிமைக்காரர் வர்ற வரைக்கும் இருக்கு. அது உரிமைக்காரருக்காக வைக்கப்பட்டிருக்குது. உரிமைக்காரர் தான் இனி வந்து அங்க வந்து ஆளுகையை ஆரம்பிச்சு ஆளுகையை ஏற்படுத்தணும் இல்லைங்களா? அந்த உரிமைக்காரருக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைக்காரர் யாரு? ஆபிரகாம் வித்தாகிய கிறிஸ்து வகுப்பார். கலாத்தியர் 3:16 படிக்கிறோம். அந்த வித்து கிறிஸ்துவே இல்லைங்களா? ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆணையரோடு கூட உடன்படிக்கை என்னது? உன் வித்துக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வித்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க கலாத்தியர் 3:16 அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்ப கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ஆளுகை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இந்த காரியம் வைக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இஸ்ரவேல்ல என்ன இருக்காது? ஆளுகை இருக்காது, கிரீடம் கலட்டப்பட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். 2ஆவது என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, 2ஆவது அந்த உரிமைக்காரர் வரும் வரைக்கும் புரஜாதி ஆட்சி அவர்கள் மேல் நீடிக்கும் இல்லையா? பாபிலோன் அந்த புரஜாதி ஆட்சி காலம் எப்போ? சிதேக்கியா கிரீடத்தை இழக்கிற காலத்திலிருந்து முதல்ல பாபிலோன் ராஜ்யம் வருது, அப்புறம் மேதோ பெர்சிய ராஜ்யம், அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம். ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது தான் இஸ்ராயேலுடைய முதலாம் வருகை அங்க வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராயர்களுக்கு தான் அவங்க அடிமையாக இருந்தாங்க, கப்பம் கட்டி இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப உரிமைக்காரர் வர்ற வரைக்கும் புரஜாதன ஆட்சி அவர்கள் மேல் நீடித்து கொண்டிருக்கும். உரிமைக்காரர் 2ஆம் வருகையில் வந்து தம்முடைய ஆளுகையை ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே நீடித்து கொண்டிருக்கும். புரஜாதன ஆட்சி அவர்கள் மேல நீடிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? புரஜாதியாரின் காலம் என்று அப்போ ஆண்டவரே யெஷயா சொல்றார். புரஜாதியாரின் காலம் நிறைவேறுவதற்கு இஸ்ரவேல் புரஜாதியாரால் விதிக்கப்படும் சொல்றது அந்த காரியங்கள். அப்ப இந்த வசனங்களை 3ஆவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அடையாளமான தேவராஜ்யமான மாம்ச இஸ்ரவேலர் ராஜ்யத்திற்கும் இல்லையா? மாம்ச இஸ்ரவேலர் ஆண்டதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கான ஒரு அடையாளமான ஒரு காரியம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நியாயபதிகள் ஆளும்போது நியாயபதிகள் மூலமாக தேவன் தான் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். அதே போல் ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார். ராஜாக்கள் வேணும்னு சொல்லி அவங்க வந்த ஜனங்கள் எல்லாரும் சாமுவேல்கிட்ட கேட்கும்போது தேவன் சாமுவேல்கிட்ட என்ன சொல்றாரு?
அவர்கள் உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆறாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? அப்போ நியாயபதிகள் மூலமாக தேவன் தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு சொல்லுக்கு இணங்க ராஜாவை ஏற்படுத்துகிறார். ராஜாவை ஏற்படுத்தினாலும் கூட ராஜாவின் மூலமா அங்கேயும் தேவன் தான் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறார். ச ச நீ இவரை கொடுத்து சாலமோனை கொடுத்து சொல்லும்போது, சாலமோன் தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படியெல்லாம் கூட வேதாகமத்திலே இருக்கக்கூடிய வசனங்களை நாம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்தது ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப சவுல் ராஜாவில இருந்து சிதேக்கியா காலம் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யமா இருந்து தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது அடையாளமான தேவராஜ்யமா இருக்குது. இப்ப அடையாளமான தேவராஜ்யமான இந்த மாம்ச இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் இல்லையா? ஏன்னா இப்ப அந்த ஆளுகை எல்லாம் எடுபட்டு போயிருன்னு சொல்றாங்க. அந்த ராஜ்யத்திற்கும் பைபியான் நிஜ தேவராஜ்யமான அந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவின் வகுப்பார வந்து ஆளக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலம் தான் புரஜாதியாரின் காலம். ஏன்னா சிதைக்கா கிரீடத்தை எடுத்து போடு அப்படின்ட்டாரு. உரிமைக்காரர் வருவரைக்கும் அது இல்லாது இருக்கும் அப்படின்ட்டாரு. இப்ப சிதைக்கா கிரீடத்தை இழந்த அந்த காலத்திற்கும் மறுபடியும் யஷ்வா கிறிஸ்து வந்து எப்போ ஆளுகை ஆரம்பிக்கிறாரோ அந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட அந்த காலம் தேவன் புரஜாதியார் இஸ்ரேலை மிதிக்கும்படிக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. எப்படி யோபு கிட்ட யோபை சோதிக்கும்படி சாத்தான அனுமதிச்சிருக்கிறாரோ அதே போல புரஜாதியார் இஸ்ரவேலை மிதிக்கும்படி அனுமதித்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இந்த எசேக்கியேல் வசனங்கள் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி, அதை குறித்து ஒரு டயக்ராமா நம்முடைய மனத்துக்கு புரியும்படிக்கு டயக்ராமா பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது மாம்ச இஸ்ரவேல் ராஜ்யம் இல்லையா? அது அடையாளமான ராஜ்யமா இருந்தது. கடைசியா ஆவிக்குரிய இஸ்ரவேல் ராஜ்யம் நீதி வாசம் பண்ணக்கூடிய தேவனுடைய ராஜ்யம் அது கிறிஸ்துவின் ஆளுகை. இப்ப ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த காலங்கள் இந்த இடைப்பட்ட காலம் தான் புரஜாதியாரின் காலம் என்று நாம் என்று அங்கே சொல்லப்படுறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த புரஜாதியாரின் காலங்கள் சொல்றீங்க, ஆரம்பம் சொல்றீங்க, முடிவு சொல்லிட்டீங்க. அப்ப இது எத்தனை ஆண்டுகள்? ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? எந்த வருஷம் இது ஆரம்பிச்சது? எப்போ முடியுது? இல்லையா? இது எப்போ முடியும்? கிறிஸ்துவ 2வது வந்து ஆலய ஆரம்பிக்கும் போது முடியும் இல்லைங்களா? அப்ப பிரஜாதின் காலங்கள் வந்து எது வரைக்கும் அங்கே போகுது? பிரஜாதின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன வரணும்? அவர்கள் கிரிக்கு தக்க தண்டனையாக அங்கே மகா உபத்திரவம் ஆரம்பிக்கும். அப்ப பிரஜாதின் காலம் எப்போ முடியுதோ அப்பதான் மகா உபத்திரவம் ஆரம்பிக்கிற காலமாக அது இருக்க வேண்டும் இல்லைங்களா? இப்ப மகா உபத்திரவம் எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக தான் இப்ப பிரஜாதின் காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, எவ்வளவு காலங்கள் புரஜாதியின் காலங்கள் தேவனுடைய திட்டத்திலே எவ்வளவு காலங்கள் அப்படிங்கிறத லேவியராகமம் 26, 17, 18 வசனங்கள் 21, 24, 28 வசனங்கள்ல அங்க தெளிவா சொல்றார் இல்லைங்களா? என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா 26, 17 சொல்லும்போது நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திரும்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்து ஓடுவீர்கள். அப்ப பகைஞர் அவர்களை ஆளக்கூடிய அந்த காலங்கள் பொரியாதான காலம் இல்லைங்களா? இவ்விதமாக நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் உங்கள் பாவங்கள் நினைத்தும் பின்னும் ஏலத்தனையா உங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப ஈஸ்வருடைய பாவங்கள் நிமித்தம் அவர் சொல்றது எவ்வளவு ஏலத்தனையாக தண்டிப்பேன் அன்றைக்கு சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல 21வது வருஷம் லேவியர் 26, 21 பார்க்கும்போது அங்க மறுபடியும் சொல்றார், உங்கள் பாவங்களுக்காக இன்னும் ஏலத்தனை வாதை உங்கள் மேல வர பண்ணி அப்படிங்கிறார் இல்லையா? ஏலத்தனை சொல்றாரு. அதே போல 26, 24 பார்த்தோம்னா அங்கேயும் சொல்றாரு, உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக வாதித்து அப்படிங்கிறாரு. அதே போல 28வது வசனம் சொல்லும் போது உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாக தண்டிப்பேன். உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நிற்பேன், ஏலத்தனையாக தண்டிப்பேன் என்று அங்கு சொல்வதை நம்ம பார்ப்போம். அப்போ பிரஜாதியார்கள் அவர்களை ஆளுகை செய்து அவர்களை மிதித்து அதன் மூலமா தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற காலம் ஏழத்தனை என்று சொல்லுகிறதை பார்க்கும். தமிழ்ல வந்து ஏழத்தனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் நம்ம அதை பார்த்தோம்னா 7 டைம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 7 காலங்கள் 7 டைம்ஸ் இல்லையா?
7 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ 7 காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு காலம் அப்படின்னா ஒரு வருஷம். வேதாம தீர்க்கதரிசிகள் ஒரு காலம் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 7 வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. லிட்டரலா 7 வருஷமா அதை எடுக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா லிட்டரலா 7 வருஷம்னா இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 18-19 நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்காங்க. இப்ப 1948 தான் சுயாதீன நாடாக அவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு தேசத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்காரு. தேசத்துல கூடி அவர்கள் சுய தேசத்துக்கு போக ஆரம்பிச்சது 1878. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு 1948 தான் அவர்கள் ஒரு நாடாக சுயாதீன சுதந்திர நாடாக அங்க அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நிச்சயமா 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ வெறும் லிட்டரலா 7 வருஷத்தை குறிக்காது. ஏன்னா இது அதற்கு மேலே காலங்கள் ஆயிருக்கிறது. வேதாந்தமா தீர்க்கதரிசனப்படி 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 7 வருஷம். வேதாம தீர்க்கதரிசனப்படி ஒரு வருஷம் அப்படிங்கிறது 360 நாட்களை கொண்ட ஒரு வருஷமா இருக்கிறது. அப்ப 7 360ஆல வகுத்தோம்னா 2520 வருடங்கள். அப்படி 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 2520 வருடங்களாக வருகிறது. ஏன்னா ஒரு நாள் ஒரு வருஷம் சொல்லிட்டு கணக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல தீர்க்கதரிசி மூலம் அவங்க சொல்லியிருக்கிறார். இப்ப 2520 நாட்கள் அப்படிங்கிறப்போ இது 2520 வருடங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப புரஜாதியான் காலம் அப்படிங்கிறப்போ 2520 வருடங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி, நீங்க பாட்டுக்கு குற்றம் போகல 364 அப்படின்னு சொல்றீங்களே, தீர்க்க படி 364 சொல்றீங்களே, 7 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப 7 காலங்கள் அப்படிங்கிறப்ப 7 வருஷம் சொல்றீங்களே, இதற்கு என்ன ஆதாரம் இல்லையா? ஏன்னா அநேகர் இந்த 364 அப்படிங்கிறத மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒரு பைபிள் சொல்ற சகோதரர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் இந்த சத்தியகாரங்களை குறித்து பேசும்போது வேதாந்தில காலக்கணக்கெல்லாம் நம்ம எப்படி எடுக்க முடியும்? அது எடுக்கவே முடியாது, எடுக்கவே கூடாது. ஏன்னா பிதா தவிர அந்த நாளையும் ஒருவனும் அறியான்னு சொல்லிட்டாரு. அதே போல சூரிய கணக்கு பிரகாரம் 365 நாள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். சந்திர கால கணக்கு பிரகாரம் 355 நாள். அப்படிங்கிறப்போ இந்த காலம் கணக்கும் வேதம் சொல்ல 360 காலங்களுக்கும் எப்படி ஒத்து வரும்? அந்த நாளையும் அறிய மாட்டேன், பிதா தவிர வேறு எவரும் அறியான்னு இயேசுக்கு சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அதனால காலக்கணக்கே எடுக்கக்கூடாதுன்ட்டார். ஆனா வேதாந்தத்துல காலக்கணக்கு எடுக்கக்கூடாதுன்னா தேவன் தேவையில்லாம காலக்கணக்கு கொடுத்திருப்பாரு. இத்தனை வருடங்கள் அத்தனை வருடங்கள் ஒரு நாளை ஒரு வருஷமா உனக்கு கணக்கிடும்படிக்கு நான் கட்டளையிட்டேன் அப்படிங்கிற சும்மாவை சொல்லியிருக்கிறாரு. ஏற்ற காலத்திலே நம்ம அதை விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு. இப்ப வேதாந்தத்தின்படி இந்த கொடுத்திருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த நாளையும் அவர் அறிய மாட்டார் அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் அறியவே மாட்டாரா? மாம்சத்தில் இருந்த காலத்துல அவர் அறிய மாட்டாருங்கிறது உண்மைதான். ஏன்னா உண்மைதான் அவர் சொல்றாரு. ஆனா மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தெய்வீக சுபாவத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த நாளையும் அவருக்கு தெரியாம போயிருமா? தேவன் தெரியாம வச்சிருப்பாரா? ஏன்னா தீர்க்கதரிசியில நம்முடைய ஊழியக்காரர் தெரிவிக்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு அந்த ஆரம்பத்துல நம்ம படிச்சோம். கடந்த வகுப்புல நம்ம படிச்சோம். அப்படிங்கிறப்ப வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் அவருடைய 2ஆம் வருகை அந்த நாளிகை அவருக்கு தெரியாதா? இல்லையா? நிச்சயமா அவர் தெரியும். தெரியாம இருக்காது. மாம்சத்தில் இருந்த நாட்கள் தெரியாம இருக்கும். ஆனா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிச்சயம் அந்த காரியங்கள் தேவனுடைய ரட்சிப்பு திட்டங்கள்லாம் மூலிகையாக அவர் என்ன பண்ணிருப்பார்? அறிந்திருப்பார். அந்த 4 நாளைகளை அவர் அறிந்திருப்பாரு. அதனால இந்த 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ அதே போல இந்த 360 வருடங்கள் அப்படிங்கிறப்போ தேவனுடைய ஞானம் நமக்கு 360 வருடங்களாக கணக்கிடும்படி சொல்லி இருக்குது இல்லையா? சொல்லி இருக்குதுன்னா 355 நாள்ல இருக்கிற சந்திர கால கணக்கு எடுக்கல, 365 நாள் இருக்கக்கூடிய சூரிய கால கணக்கு எடுக்கல. தேவனை ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த 360 வருடங்களை கணக்கு பண்ணி சொல்லி இருக்கிறாருன்னா நிச்சயமா தேவனுடைய ஞானம் இந்த குறைபாடுகளை சரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்.
தேவனுடைய ஞானத்தின் மேல நாம கேள்வி கேட்க முடியாது. அது உன்னதமான ஒரு தேவனுடைய ஞானமா இருக்குது. இப்ப இந்த குறைவுகள் எல்லாம் அது நமக்கு சரி பண்ணும். ஆகையினால தேவனை குறித்து அறியாதபடிக்கு நாம அதை கடைசி வரைக்கும் தெரியாது நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இயேசு 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதும் அந்த வசனம் சொல்லி அந்த நாளைக்கு குமாரன் அறியார் அப்படின்னு வசனத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு வசனத்தை படிக்கிறோம்னா அது எந்த காலத்துக்குரியதையும் நாம அறிந்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது யூதேயாவில பிறப்பார்னு சொல்லியிருக்கு. இந்த காலகட்டத்துல யூதேயாவில தான் பிறப்பாரு, அவர் அங்கதான் வருவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? அந்த வசனத்தை இந்த காலத்துக்குரியா சொல்ல முடியுமா? இந்த காலத்துல யெசுவா காணக்கூடாதவராக வந்திருக்கிறார், மகிமையில இருக்கிறார், இல்லையா? இந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ ஒரு வசனம் எந்த காலத்துக்கு உரியது அப்படிங்கிறத நாம கவனித்து படிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம இந்த 360 வருடங்கள்னு சொல்லியிருக்கிறத நீங்க எப்படி ஊர்ஜிதம் பண்றீங்க? 7 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப 7 வருஷம், காலங்கள் அப்படிங்கிறப்போ 7 வருஷம் அப்படி எப்படி ஊர்ஜிதம் பண்றீங்கன்னு சொன்னா, வெளிப்படத்தாமத்துல நமக்கு அது கீ வெர்சஸா கொடுத்திருக்கிறார். வெளிப்படத்தாமத்துல கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தலாம 12ஆம் அதிகாரம் 6, 14, 13, 15 இந்த வசனங்களை பார்த்தோம்னா ஒரே காலத்தை குறித்து அங்க சொல்றாரு. ஒரே காலத்தை குறித்து 3 விதமா சொல்றாரு. 12:6 படிச்சோம்னா, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அப்ப ஸ்ரீ வனாந்தரத்துக்கு ஓடி போறா. எவ்வளவு காலம் வனாந்தரத்துல இருக்கிறாங்க? 1260 நாள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே காலகட்டத்தை 12 14ஆம் வசனத்துல இன்னொரு விதமா சொல்றார். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமா போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையில் 2 சிலைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வனாந்தரத்துக்கு போய் இருக்கிற காலம் இங்க சொல்லும் போது காலங்கள் அரைக்காலம் சொல்றாரு. அதே 6ஆம் வசனம் சொல்லும் போது 1260 நாள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்த்தோம் இல்லையா? அப்ப வனாந்தருக்கு ஓடி போன இந்த காலகட்டத்துல அந்த பெயர் சபையானது எப்படி இருக்கும், எந்த விதமா அதுல ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறத 13:5 சொல்றாரு. பெருமையானவைகளின் தூசணங்களில் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப ஸ்ரீ வனாந்தருக்கு போயிருக்கிற அந்த காலகட்டத்துல அந்த சபை பாபிலோனானது, அந்த மிருகமானது பெருமையானவைகள் தூசணமானவர்களும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு காலம்? 42 மாதம். அப்போ மூன்றுமே ஒரே கால அளவை குறிக்கூடியதா இருக்குது. ஒரே அந்த சிறிய வனாந்தரத்துக்கு போயிருக்கிற அந்த காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப இந்த காலத்துல நாம பார்த்தோம்னா இது கோடமுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இது 1260 நாள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு காலங்கள் அரைக்காலம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு காலம் அப்படிங்கிறப்ப 1 வருஷம், காலங்கள் அப்படிங்கிறப்ப ப்ளூரல் அப்படிங்கிறப்ப 2 வருஷம், அரைக்காலம் அப்படிங்கிறப்போ 6 மாசம், 1/2 வருஷம். அப்போ மொத்தம் என்னது? காலங்கள் அரைக்காலம் அப்படிங்கிறப்ப 3.5 வருடம் இல்லைங்களா? இப்ப இந்த 1002 ஒரே கால அளவு. இங்க 3.5 வருடமா கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க நாள் கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 1260 நாள் அப்படிங்கிறத இந்த 3.5 நம்ம வகுத்தோம்னா நம்ம வரக்கூடியது 360. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்ங்கிறது 360 தெரியப்படுது. அப்ப வருஷத்தை 360 நாளாக நாம கணக்கு பண்ணணுங்கிறத இதன் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 360 1260 1260 அப்படிங்கிறப்போ வருஷத்துக்கு 12 மாதம் இல்லைங்களா? அப்ப 12ஆல இதை வகுத்தோம்னா 30 வரும். அப்ப ஒரு மாசத்துக்கு 30 நாள் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அப்ப மாச கணக்கா பார்க்கும்போது இங்க 42 நாள் சொல்றாரு. 13:5 42 மாதம் சொல்றாரு இல்லையா? இப்ப 42 × 30ன்னு போட்டீங்கன்னா 1360 நாள் வரும்.
வருஷத்துல பார்த்தோம்னா 3.5 வருஷம் வரும் இல்லைங்களா? அப்ப இந்த தீர்க்க தரிசன காலங்கள் பிரகாரம், யோவான் சொல்லுடைய தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் நாம தீர்க்க தரிசன காரியங்களை ஒரு வருஷத்துக்கு 360 நாளாக கணக்கு பண்ணணும். காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம். காலங்கள் வெறுமனே காலங்கள் சொன்னா 2 வருஷம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 காலங்கள் இல்லைங்களா? 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ அங்க என்ன வரணும்? 7 வருஷம் இல்லையா? 7 எத்தனை அப்படிங்கிறப்போ ஆங்கிலத்தை 7 டைம்ஸ் வருது. 7 காலங்கள். இப்ப 7 காலங்கள் அப்படிங்கிறப்போ 7 வருஷம். இப்ப 7 இன்ட்டு 360 அப்படிங்கிற 2520 வருஷம். அப்ப பிரஜாதியின் காலங்கள் எவ்வளவு காலம்? 2520 வருடங்கள். அப்ப 2520 வருடங்கள் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படிங்கிறத இதன் மூலமாக என்ன பண்றோம்? புரிந்து கொள்கிறோம். புறஜாதியின் காலம் அப்படிங்கிறப்போ 2520 வருடங்கள். சரி, அதை குறித்து பார்த்தோம்னா மொத்தம் 2520 வருடங்கள். அப்ப சிதேக்கியா கிரீடம் இழந்தது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 606 இல்லையா? இப்ப இந்த 606 கிமு 606 அதை மறந்துடக்கூடாது. கிமு 606 இப்ப 2520 வருடங்கள்ல கிமு 606 வருடங்களை கழிச்சோம்னா மீதி எவ்வளவு வருது? 1914. அப்ப கிபி 1914ஓட புரஜாதியன் காலங்கள் முடிவடைந்திருது. அப்ப புரஜாதியன் காலம் முடிவடைஞ்சதுன்னா அவங்களுக்கு உபத்திரம் வரணும், தண்டனை வரணும் இல்லைங்களா? இதுகாலம் எருசலேம் மிதித்து கொண்டிருந்தாங்க இல்லையா? ஆளுகை கொண்டு பண்ணி கொடுத்தாங்களா? அநேகம் பண்ணி கொண்டு இருந்தாங்க இல்லையா? அவர்களுக்கு கிரியலுக்காக தக்க தண்டனையாக 1914 புரஜாதியர்களுக்கு நீதியா தீர்ப்பு பனிஷ்மெண்ட் அங்க வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிபி 1914. இப்ப இது ஆகையினால பிரஜாதியன் காலம் முடிவடைகிற அந்த காலம் தான் மகா உபத்திரவத்தினுடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப இது அதுக்கு முன்னால இப்ப 70 வருடங்கள் அந்த காரியங்கள்லாம் தானியேல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? 606 வருதுல 70 வருடங்கள் பார்த்தோம்னா 536 வருது. அந்த கிமு 536ல கோரேஸ் ஆணை பிறப்பித்து அவர்களை என்ன பண்ணலாம், தேசத்துக்கு போகலாம்னு சொல்லி சொல்றாரு. அந்த கோரேஸ் ராஜா காலத்துல அதுக்கான ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கால கணக்கு பார்க்கும்போது 70 வருடங்கள் தேசத்துக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தேசத்துக்கு போனாலும் சொன்னா கூட அங்க என்ன இல்லை, ஆளுகை கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பிரஜாதிகள் கீழே தான் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோரேஸ் ஆணை பிறப்பித்தது 536. 536ல இருந்து 70 வருடங்களை கூட்டினா 606. ஆகையினால்தான் சிதேக்கியா ராஜா கிரீடத்திலிருந்து 606ன்னு சொல்றோம். இப்ப 606ல இருந்து மீதி இருக்கிற இந்த 606 வருடங்களை கழித்தால் 1914 வருது. இது மகா உபத்திரவம் ஆரம்பித்த ஒரு காலமாக இருக்கிறது. பிரஜாதின் காலத்தை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? தானியேல் தீர்க்கதரிசி அது ராஜா கண்ட நெபுகாத்நேச்சார் ராஜா கண்ட அந்த சொப்பனம் இல்லையா? அந்த சொப்பனத்தை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? பொன்னான தலை நீர் தான் பாபிலோன் ராஜ்யம். அதற்கப்புறம் சில்வர் இல்லையா? புஜங்களும் மார்பு இதெல்லாம் என்னது? மேதோ பெர்சியா ராஜ்யம். அதற்கப்புறம் போது தொடைகள் இடுப்பு அதெல்லாம் பார்த்தோம்னா அது கிரேக்க ராஜ்யமா இருக்குது இல்லையா? அதே போல கால்கள் பார்த்தோம்னா இரும்புல செய்யப்படாது ரோம ராஜ்யமா இருக்குது. பாதம் என்னது? இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையா இருக்குது. மதமும் அரசாங்கம் சேர்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்குது. இப்ப இந்த காலம் தான் புரஜாதியன் காலம். முதல்ல அந்த பாபிலோன் ராஜா வந்துதான் சிதேக்கியாவை அடிச்சு நொறுக்கி அவனை கொண்டு போய் கண்ணை குருடாக்கி இஸ்ரவேல ஆள ஆரம்பிச்சுட்டான். அப்ப அங்கேதான் ஆரம்பிச்சு சிதேக்கியாவுடைய அரசாங்கம் முடிவுறுகிற அந்த காலகட்டத்துலதான் பிரஜாதின ஆளுகை ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற மேதோ பெர்சிய ராஜ்யம், அப்புறம் கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், அப்புறம் இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த கலவையை ஆண்டு கொண்டிருந்தது பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். இப்ப கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படிங்கிறப்போ இது எதே கிறிஸ்து மனவாட்டி வகுப்பரும் அடங்கிய இந்த கல். இந்த கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் எங்கேருந்து பிறண்டு உருண்டு வருது? தானியேல் தீர்க்கதரிசியில படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் வசனத்தை எடுத்து போனா டைம் ஆயிரும். அதனாலதான் நான் இத ஹிஸ்டரியா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க.
அந்த கல் மலையிலிருந்து பிறண்டு கொண்டு வருது. மலை அப்படிங்கிறப்ப ராஜ்யத்தை குறிக்கூடியதா இருக்கு. இப்ப தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த கல்லு அந்த ராஜ்யத்திலிருந்து மலையிலிருந்து பிறண்டு உருண்டு வந்து இந்த பாதத்துல அடிச்சு நொறுக்குது இல்லையா? அந்த ராஜாக்கள் நாட்கள்லே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பிறண்டு உருண்டு வந்து அந்த பாதத்தை அடிச்சு நொறுக்குது. பொன்னையும் வெள்ளி களிமண் இரும்பெல்லாம் அடிச்சு தூளாக்கி காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அது எல்லாத்தையும் பறக்கடிச்சிருச்சு. இலைக்கு அந்த சிலை இருந்த இடம் தெரியாம பறக்கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கல் தானோ வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று இல்லைங்களா? அப்ப இது ஒட்டுமொத்த சிலை பொறைஞ்சாதின் காலம் இல்ல. கடைசியில இருக்கக்கூடிய இந்த இரும்பும் களிமண் அந்த காலகட்டத்துலதான் இது வந்து அடிச்சு நொறுக்குது. கல் வந்து அடிச்சு நொறுக்குது இல்லையா? அப்ப அந்த கல் கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் அப்படிங்கிறப்போ இது கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரம் அடைந்த அந்த கூட்ட அவர்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவர்கள் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா தெய்வீக சுபாவத்துல இருக்குது. மானிட சுபாவம் தெய்வீக சுபாவத்துல சாவாமையில அழியாமையில இருந்து கொண்டிருக்க புது சிருஷ்டி. காணக்கூடாத தன்மையில இருக்கு. ஒருவரும் கண்டிராத தன்மையில இருக்க புது சிருஷ்டி. அதனால்தான் கைகளால் பெயர்க்கப்பட அந்த புது சிருஷ்டி மனுஷ பிரயாசத்தினால் உண்டானதல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த புது சிருஷ்டி மனுஷனோட கை பிரயாசத்தினால் உண்டான ஒரு காரியம் அல்ல. அதனால்தான் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அப்போ இங்க வந்து அடிச்சு நொறுக்கிற காரியம் தான் மகாபத்ரம் காலம். பிரஜாத காலம் முடியும் போது அதை அடிச்சு நொறுக்கணும். இந்த ராஜாக்கள் காலத்துல அப்படிங்கிறப்போ அப்ப இருமும் களிமண்ணும் காலத்துல அந்த காலத்துல தான் அடிச்சு நொறுக்குது. அந்த கால இருமும் களிமண்ணுங்கிறப்ப பாப்பசியும் ரோம அரசாங்கம் சேர்ந்து ஆட்சி கொண்டு இருக்கு. அந்த காலத்துல இது நடக்குது. இது 1914 இல்லையா? 1914 இது நடக்குது. ஏன்னா பிரஜாத காலம் அதோட முடியுது. 1914 நடக்குது. அப்போ இந்த பிரஜாத காலம் இந்த 1914 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமாக பெருசேவதனை வருவதற்கு முன்னமாக அந்த கிறிஸ்து வகுப்பார் பிறந்திருக்கணும் இல்லையா? முற்று பெற்றிருக்கணும். அப்ப இந்த காலத்துல பரமளிப்புக்கான அந்த காலம் புது சிருஷ்டியா ஜனிப்பிக்கிற அந்த காலம் இந்த காலகட்டத்துல இனி கிடையாது அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு ஊர்ஜிதமா இருக்கு. இப்படி பல காரியங்களையும் தீர்க்கத்தையும் ஒருமித்து பார்த்தாதான் நாம இதை புரிஞ்சுக்க முடியும். சும்மா ஒரு இடத்துல பிடிச்சி ஒரு வசனத்தை எழுதிக்கு பிடிச்சிக்கிட்டு பண்ணோம்னா புரிஞ்சுக்க முடியாது. தேவன் வேத வசனங்களே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வச்சிருக்கிறார். அதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் தெரியும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நாம் ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா அதான் ஏற்கனவே இணைக்காலங்கள் அப்படிங்கிற காரியங்களும் கொடுத்து பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப யூத யுகம் சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகம் முடிவில் அறுவடை காலம். யூத யுகத்துல அறுவடை காலம் இருக்குது. அதற்கனையா சுவிசேஷ யுகத்துல அறுவடை காலம் இருக்கு. இந்த யூத யுகம் சுவிசேஷ யுகம் ஒன்றை ஓவர்லாப்பிங் பண்றதை நீங்க பாப்பீங்க. யூத யுகம் கிபி 33 வரைக்கும் இருக்குது பார்த்தோம் இல்லையா? ஆனா இது எப்ப ஆரம்பிக்குது? கிபி 29 ஆரம்பிக்குது. சுவிசேஷம் கிபி 29 ஆரம்பிக்குது. அப்ப அதுல ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதே போல இங்க சுவிசேஷம் முடிவு அப்படிங்கிறப்போ இது 1914 வரைக்கும் ஒரு காலத்தில் இருக்குது. 33ல இருந்து பார்த்தோம்னா 1878 வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. இப்படி இங்கேயும் ஒரு ஓவர்லாப்பிங் இருக்குது. இங்க 40 வருஷம் அறுவடை காலங்கள். இந்த 40 வருஷத்துல எப்படி 69ல சிறடிக்கப்பட்டு போட்டாங்களோ இஸ்ரவேல் ஜனங்கள் சிறடிக்கப்பட்டு போட்டாங்களோ அதே போல இங்கேயும் யெசுவா அவர்கள் வந்திருக்க காலத்துல இருந்து 40 வருடங்கள். இப்ப 40 வருடங்கள் கழித்து இந்த உலகத்தாருக்கு அந்த உபத்திரம் வரணும். அதே போல 1914 வந்தது. அப்ப பிரஜாதிக்கு அந்த காலத்துல முடியுது. உரிமைக்காரங்க காலகட்டத்துல வந்திருக்கிறாரு இல்லையா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துல கூட்டி சேர்த்தாச்சு. அவங்க ஒரு ராஜ்யமாக இருக்கிறாங்க. இப்ப அந்த ராஜ்யத்தை ஆளுகை பண்ணி கொண்டது நெதன்யாகு இல்லையா? அப்ப உரிமைக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம். அப்ப உரிமைக்காரர் வந்துதான் இந்த காரியங்கள்லாம் நடப்பித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மகாபத்ர காலம் 1914 ஆரம்பிச்சது. அதோட பிரஜாதி காலம் முடியுது அப்படிங்கிறப்போ அப்ப இவர்களுக்கு சுதந்திர நாடாக இவர்கள் சுதந்திரம் பெற்ற நாள் என்னன்னு பார்த்தோம்னா 1948. 48ல சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947 இல்லைங்களா? இப்ப இந்த காரியங்களை எல்லாம் குறித்து கத்த சித்தமா நாம இன்னொரு நாளைக்கு வேறொரு செய்தியில் நாம பார்க்கலாம். இப்ப நாம பார்க்கிறது இந்த பிரஜாதி காலம் முடியறதுக்கு முன்னால மகாபத்ரம்
அதாவது பிரசவம் வர்றதுக்கு முன்னால இந்த கிறிஸ்துவ பார் முடிவடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமாக நாம் என்ன பண்றோம், புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அதே போல இந்த கால காரியங்களை நம்ம இந்த டயக்ராம்ல வருஷ கணக்கில் குறித்து நம்ம இது ஒட்டுமொத்த டிவைன் பிளானை ஏற்பாடு தெரியக்கூடிய ஒரு டயக்ராமா இருக்கு, படமா இருக்குது. இங்க இந்த இணைக்காலங்களை மட்டும் தெரிவிக்கக்கூடிய ஒரு டயக்ராம் இருக்குது இல்லைங்களா? இந்த காரியங்களை குறித்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அறுவடை காலங்கள், இணையான காலங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதனால மறுபடியும் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த முதலாவது அந்த நிரூபணமாக நாம் பார்த்த இந்த காரியத்திலே நாம என்ன பார்த்திருக்கிறோம்? பிரசவ வேதனை வருவதற்கு முன்பு இல்லையா, பேசவையான பிரசவ வேதனை அவளுக்கு வர்றதுக்கு முன்பு இந்த கிறிஸ்துவப்பார் முற்று பெற்றிருப்பாங்க இல்லையா? அதற்கு பிறகு யாருமே என்ன பண்ண முடியாது, புது சிறுச்சா ஜெனிப்பிக்கப்பட முடியாது. அப்ப அந்த மகாபுத்திரம் 1914 ஆரம்பிக்குது. அப்ப 1914க்கு முன்பு அந்த காரியம் நிறைவேறி முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நாம இதன் மூலமா புரிஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்ப 1914 புரஜாதியார் காலமும் முடியக்கூடியதா இருக்குது. இப்ப பிரஜாதியாருக்கு மகாபுத்திரம் வரக்கூடியதா இருக்குது. இப்ப மகாபுத்திரம் நிறைய விஷயங்களை செய்யுது. உலகத்தார் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கி இல்லாம பண்ணுது. அதே போல பேரளவான சபைக்கு பனிஷ்மெண்டா கொடுக்குது இல்லையா, நீதியான தீர்ப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே போல இந்த பிரஜாதியார்களுக்கும் அது ஒரு நீதியான தீர்ப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குது. திரள் கூட்ட வகுப்பாருக்கு சுத்திகரிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இது எல்லாமே 1914 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க இப்ப கிறிஸ்துவ வகுப்பாரு முற்று பெற்றுட்டாங்க. இப்ப நான் படிக்கிறது 1914. இப்ப நாம இருக்கிறது 2026. கிட்டத்தட்ட 110 வருஷங்கள் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? இப்ப இந்த காலகட்டத்திலையும் நாம கிறிஸ்துவ பார்த்து இருக்கிறாங்க, அவன் அழைப்பு இருக்குது, இன்னும் ஓடிக்கொண்டிருக்கோம் சொல்லிக்கொண்டு இருந்தோமானால் அப்ப இந்த சத்தியங்களை நாம மறுக்கக்கூடியவர்களாக மறுதளிக்கக்கூடியவர்களா இருக்கும். இது பார்த்தது நம்ம ஒரு ஆதாரம் தான். இன்னும் சில ஆதாரங்கள் மகாபுத்திற்கு முன்பே கிறிஸ்துவ பார் முற்று பெற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஆதாரங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை குறித்த காரியங்களை இப்ப 2வது ஆதாரமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2வது நாம ஆதாரமா பார்க்கறது வெளிப்படுத்துறாம 7:1. சரி, வெளிப்படுத்துறாம 7:1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம அந்த காரியங்களை படிச்சோம்னா நமக்கு புரியும். 7:1ல என்ன சொல்றாரு? பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு அங்க சொல்லுறதை நம்ம பார்ப்போம் இல்லையா? பூமியின் 4 காற்றுகளையும் அங்கே பிடித்திருக்க கண்டேன் அப்படிங்கிறார். எதுக்கு? பூமியின் மீது, சமுத்திரத்தின் மீது, மரத்தின் மீது. பூமி அப்படிங்கிறத சமுதாய அமைப்புகளை குறிக்கும். பூமியில உள்ள சமுதாய அமைப்புகள்லாம் சாத்தானுடையதாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. சமுத்திரத்தின் மேலா அப்படிங்கிறப்ப ஜன சமுதாயத்தை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கூடியதா இருக்கு. இந்த ஜனங்கள் எப்பொழுதுமே சாத்தான் அசாதிகள் கொந்தளித்து கொண்டு திருப்தியற்ற ஜனங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. மரத்தின் மேலாவது அப்படிங்கிறப்போ மரம் அப்படிங்கிறப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கக்கூடியதா இருக்கு, விசுவாசிகளை குறிக்கூடியதா இருக்கு. இவைகள்லாம் சேதப்படுத்தாதபடிக்கு பூமியின் 4 திசையில் உள்ள 4 தூதர்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார் இல்லையா? பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை எல்லாம் பார்ப்போம். அடுத்தது அந்த 2-3 வசனங்களை நாம படிச்சோம்னா, இப்ப பிடிச்சிருக்கிற அந்த காலகட்டத்துல ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்கள் நோக்கி, அந்த 4 தூதர்களும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சமுத்திரத்தையும் இங்க சொல்லும்போது பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு இல்லையா, மரங்களை குறித்து இங்க சொல்லல. ஏன்னா மரங்களை அந்த உபத்திரவ காலத்துல தேவன் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொல்ல கேட்டிருக்க பாட்டுக்கோம் இல்லையா? அப்போ
இந்த தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் பசுவான்களுக்கு உடனே ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முத்திரை போடுறாங்க. தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகள் அப்படிங்கிறப்போ அந்த காலத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்தான் ஊழியக்காரர்கள். யோவேல் 2:22 பார்த்தோம். ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்கள் என்ன ஆவியை ஊற்றுவேன் அப்படிங்கிறப்போ இந்த ஊழியர்காரர்கள் மேல் ஆவியை ஊற்ற ஆரம்பிச்சது பெந்தைகோஸ்தே நாள்ல. அங்கேயே ஆரம்பிச்சுதான் ஆவி ஊற்றி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஊழியக்காரரின் நெற்றி ஊழியக்காரிகள் சொல்லலைங்க. ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமி சமுத்திரம் மரங்களை சேதப்படுத்தாதுங்க. இப்ப மரங்கள் அப்படிங்கிறப்போ கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிக்கும் விசுவாசிகளையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அவைகள்லாம் சேதப்படுத்தாதுன்னு சொல்றது நாம இங்க பார்க்கிறோம். ஏன் முத்திரை போட்டு தீரும் அளவும். அப்ப மகாபத்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே இப்ப இது நமக்கு என்ன தெரிய வருது? அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 1,44,000 பேர் அவர்கள் நெற்றில முத்திரையிடப்படணும். அந்த முத்திரையிட்டு தீர்ற வரைக்கும் இன்னும் மகாபத்ரம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப சத்தியத்தின் மூலமாக போதும். அந்த முத்திரையிடுதல்னா என்ன? நெற்றிகள முத்திரையிடுதல். நெற்றிங்கிறது அறிவை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப சத்திய அறிவை இந்த இந்த காலத்துக்குரிய அந்த சத்திய அறிவை கொடுத்து அவர்களை பாபிலோனிலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? மோசம் எதையும் நீங்க சேதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிதான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இல்லையா? அதாவது அறுவடைக்கு தயாரான கர்த்தருடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் நீங்க எதையும் சேதப்படுத்தாதீங்க. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை நெற்றிகளில சத்தியத்தின் அறிவால் முத்திரையிடக்கூடிய ஒரு காரியத்தை தான் இது குறிக்குது. முத்திரையினோட ஏதோ ஒரு சீல் வைக்குவாங்க, இல்ல இந்த காலத்துல ஆதார் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. முத்திரைங்கிறது சத்தியத்தை குறிக்குது. அறுக்கிறதுக்கான அறிவாலும் சத்தியத்தை குறிக்குது. தேவன் செய்யக்கூடிய சகல காரியங்களையும் சத்தியத்தின் மூலமாக தான் செய்யறார். அநேக காரியங்கள் சத்தியம் மூலமாக தான் அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் நெற்றியில சத்தியத்தின் அறிவால் முத்திரையிடக்கூட ஒரு காரியத்தை தான் இது குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கோம். சரி, அதான் மத்திய 24:31 சொல்லும் போது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு பெருசு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் கூட்டி சேர்ப்பார்கள் இல்லையா? வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட நாம ஏற்கனவே படிச்சோம். எக்கால சத்தம்னா என்னது? செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம். வலுவாய் துணிக்கு எக்கால சத்தத்தோட தம தூதர்களை அனுப்புவார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டது ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார் அப்படிங்கிறப்ப 4 திசை கூட்டி சேர்ப்பார் அப்படிங்கிறப்போ பாபிலோனை விட்டு உலகத்தை விட்டு அவர்களை அறுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவரும் முத்திரை இங்கே சொல்லும் போது முத்திரைன்னு சொல்றாரு, உன்னடத்தை சொல்லும் போது அறுவடை சொல்றாரு. அப்ப ஒவ்வொருவரும் முத்திரையிடப்பட்டவுடன் பிறரை முத்திரையிடுவர்களாக மாறுறாங்க. அவங்க அதனால்தான் வலுவாய் துணிக்கு எக்கால சத்தத்தோட தூதர்களை அனுப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து உணர்ந்தா அவர்களுக்கு பெற்ற சத்தியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லணும். சொல்லி அவர்களுக்கு முத்திரை போடணும். அப்ப முத்திரை எடுதல் அப்படிங்கிறப்போ 1874 இயேசு 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காலங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அது மகாபோத்திரத்துக்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்காது. அதான் 1914 நடக்கிற காரியமா இருக்கிறது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற ஆட்களை அதிலிருந்து கொண்டு வரணும். இப்ப முத்திரை எழுதல் 1902ஆம் வருகையில வந்திருக்கிற காலகட்டத்துல 1914 நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவரும் இந்த மாதிரி முத்திரையிடப்பட்டவங்க அவங்களும் மற்றவங்களுக்கு ஏன்னா அப்போஸ்தலர் சொல்லும்போது நாளான சமீபித்து வருகிறது எவ்வளவாய் காண்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும் அப்படிங்கிறார். அவன் மகாபுத்திரம் வந்துருச்சு. அப்ப அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இந்த சத்திய காரியங்களை அறிஞ்சு கொள்ளும் போது அறுவடை முடியுது, காலம் முடியுது போது அப்படி அறிந்து கொள்ளும் போது மீதம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஒவ்வொருவர்களும் முத்திரை போடணும்.
இந்த முத்திரை போட ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னா அவர் தான் பாஸ்டர் ரசல் தான் முத்திரை போட ஆரம்பிச்சாரு. அவர் தான் அந்த காலகட்டத்தில் இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தின தேவதூதனா இருக்கிறார். எக்காலத்தை ஊதுன தேவதூதனா அவர் தான் இருக்கிறார். அவர் சத்தியத்தை சொல்லி இந்த காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த எக்கால சத்தத்தை கேட்ட அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு நெத்தியிலே முத்திரை போடணும். இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்றோம்? அவர் சொல்லிய வெளிப்படுத்திய அந்த சத்தியங்களை தான் நாமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எக்கால துணி நெடுந்துணியாய் துணித்துக் கொண்டிருக்கிறோம். ரசல் சொன்னாரு அப்படிங்கிறதுனால சத்தியத்தை ஏத்துக்கல. உடனே அநேகர் ரசல் சொன்ன உடனே ரசலை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, ரசலை விக்கிரகாரணையா பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரசல் சொன்ன சத்திய காரியங்கள், சத்திய விளக்கங்கள் வேத வசனங்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்களுக்கும் அவருடைய தேவனுடைய குணநலன்களுக்கும் நடந்திருக்கிற உண்மை நிகழ்வுகளுக்கும் இசைவு இணக்கமா இருக்கிறதுனால அந்த இசைவனமா இருக்கிற காரியங்களை நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ரசல் சொன்னாருங்கிறதுனால ஏற்றுக்கொள்ளல. தேவனுடைய வார்த்தைகளுக்கு இசை இணக்கமா இருக்குது. ஆகையினால் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த ஆனா ரசல் எங்கேயுமே நானா எக்கால சத்தம் ஊதுற எக்காலக்காரன் முத்திரையிடுறவன் அப்படின்னு அவரு எங்கேயுமே தன்னை தான் உயர்த்தி எங்கேயுமே சொல்லல. அவருடைய வாழ்க்கையில் நடந்த நடவடிக்கைகள், அந்த நடந்த உண்மை நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் அந்த முத்திரையிடக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அவர் தான் எக்காலத்தை ஊதக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. வேற யாரும் அந்த சத்தத்தை சொல்லலையே, அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தலையே அப்படிங்கிறப்ப அவரு தான் அந்த மனிதன் அந்த தூதனா இருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு அந்த காரியங்களை பேசுறோம். அவரை உயர்த்தி பேசுற காரியமாகவோ, அவரை தூதனை போல தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகவோ நாம் இதை கருதக்கூடாது இல்லைங்களா? அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் வேத வசனம் இசைவு இணக்கமா இருக்கு. அதை ஏத்துக்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டத்தையும் சுபாவத்தையும் சத்திய காரியங்கள் அறிந்து உணர்ந்த ஒவ்வொருத்தரும் முத்திரையிட்ட ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்டத்தில் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் சுபாவத்தையும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க, செஞ்சாங்க. அப்ப இந்த உலகத்திற்கான மகா உபத்திர காலம் வர்றதுக்கு முன்னுமே இவர்கள் அனைவரும் நெற்றியிலே முத்தியிடப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாபிலோன் எப்ப நிராகரிக்கப்பட்டது? 1878 இல்லைங்களா? ஏன்னா பெயரளவான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப நிராகரிக்கப்பட்டாங்க? கிபி 33 உங்கள் வீடு உங்களுக்கு எதிராக பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 33ல நிராகரிக்கப்பட்டாச்சு. அதற்கு இணை காலங்கள் வரும்போது 1878ல பெயரளவான சபைகள் நிராகரிக்கப்பட்டாச்சு இல்லைங்களா? அப்ப அதன் மேல் பேரழிவுகள் வரக்கூடிய காலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவிலிருந்து வெளியே கூட்டப்பட வேண்டும். அந்த காரியங்களை தான் செய்யறார். வெளியே ஒரு குணத்திலிருந்து மறுகுணம் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வர்றாரு. கூட்டி கொண்டு வந்துட்டு அந்த மகாபுத்திர கால நடக்கிற அந்த மகாபுத்திர காலத்துக்கு முன்னால அந்த அருகாமையில என்ன பண்றாரு? அங்க நெத்தியில முத்திரை போட்டு தீர்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப மற்ற பரிசுத்தவான்களும் முத்திரையிடுதல் அப்படிங்கிற காரியம் நிறைவடைந்ததும் இந்த யுகம் முடிவடைகிறது. இப்ப 4 காடுகளை தடுத்து நிறுத்திய தூதர்கள் அவற்றையெல்லாம் விடுவிக்கக்கூடியவர்களாக அது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இது நிகழும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையில சேரும் வாய்ப்பு இனி யாருக்குமே இருக்காது. ஏன்னா முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு. முத்திரை போடுதல் 1914 நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் எக்ஸாக்டா சொன்னா 1914 16 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஒரு தேசம் யுத்தத்துல குதிக்கிறதுக்கு முன்னால முத்திரையிட பட்டாச்சுன்னு அர்த்தம். முத்திரையிட பட்டோம்னா அந்த தேசம் யுத்தத்துல கலக்குது. அதே போல 1914 எல்லா தேசம் ஒட்டுமொத்தமா யுத்தத்துல கலக்கல. கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வருது. இப்ப 1914 ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேசம் யுத்தத்துல குதிக்கிறதுக்கு முன்னால அந்த தேசத்துல இருக்க பசுவாங்களும் முத்திரையிடப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. பாபிலோன்ல இருந்தும் உலகத்தனமான காரியங்கள்ல இருந்தும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப மற்றபடி அங்க வந்து அந்த யுத்தத்துல அவர் கலந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த காரியம் 1916 வரைக்கும் நடக்குது. 1916க்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லா தேசங்களும் யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்திரை போட்டு 1916ல முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப 1916க்கு அப்புறம் இந்த காரியங்கள் முத்திரை போடுற காரியங்கள் இல்லைன்னா அதற்கு அப்புறம் இந்த புது சிருஷா ஜெனிப்பித்தல் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளுவோம் இல்லைங்களா? ஏன்னா கதவு அடைக்கப்பட்டு போச்சு. அதோட கதவு
அடைக்கப்பட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25:10 சொல்லும்போது அந்த கன்னிகைகள் அந்த உபமானத்துல சொல்றாரு இல்லைங்களா? அவரு எண்ணெய் வாங்க போறான். புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க போறான். புத்தியுள்ள கன்னிகைகள் எண்ணெயை வச்சிருந்தாங்க. எண்ணெய்ங்கிறது பரிசுத்த சத்தியத்தை மூலம் அவர்கள் பெற்ற அனுபவங்கள். பரிசுத்த ஆவி மூலமாக அவர்கள் பெற்ற அனுபவங்களா இருக்கிறது இல்லைங்களா? எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவி, பரிசுத்த மூலமாக சத்தியத்தின் மூலமாக அவர்கள் பெற்ற அனுபவங்கள். சத்தியத்துக்காக உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து அவர்கள் பெற்ற அனுபவங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு உபத்திரம் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்களோ பரிசுத்தாவின் பலன் அவரிடத்துல இருந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தாவின் தூண்டுதல் இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த காரியங்களே புத்தி இல்லாத கன்னிகள் அந்த ஆவிக்குரிய அந்த எண்ணெய தொடர்ந்து வச்சுக்கல, வேணும்னு சொல்லி தொடர்ந்து வச்சுக்கல. ஆகையினால என்ன பண்றாங்க, அவர்கள் வாங்க போறாங்கன்னா மறுபடியும் போய் அனுபவப்பட்டு அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார யார் யார் அனுபவப்பட்டு தேர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மோர் தென் ஓவர் கமர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, முற்றுமுடிய வெற்றி வீரர்களாக இருந்தவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, யசோவாசன் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவரோடு கூட மகிமையிலே போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதவு அடையப்பட்டது. இவர்கள்லாம் அந்த எண்ணெய் போய் வாங்கிட்டு மறுபடியும் அனுபவத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, எண்ணெயை போட்டு வாங்கிட்டு மறுபடியும் சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வந்து திறக்கணும்னு சொல்லும்போது அங்கதான் அந்த கதவு அடைபட்டாகி போயாயிற்று அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் 1914 அந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப 1914ஓட கதவு அடைபட்டு போயாயிற்று அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இதற்கு அப்புறம் அங்க யாரும் போக முடியாது. நெத்தியிலே முத்திரை போட்டு தீர்ந்தாச்சு. அப்ப இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது மகாபத்திரத்துலதான் அந்த காரியம் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மகாபத்திர காலங்களை வந்து எலியா காரியங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? எலியா 1 ராஜாக்கள் 19:11 பார்க்கும்போது, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறது கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. இந்த பலத்த பெருங்காற்று தான் மகாபுத்திரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. காற்று அப்படிங்கிறப்ப எப்பவுமே யுத்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது இல்லையா? அப்ப ஒவ்வொரு தேசம் போர்ல ஈடுபடுவதற்கு முன்பாக முத்திரையிடப்பட்டு அது தீர்ந்திருக்கும், நிகழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப காற்று எனப்பட்ட உலக போர் அது 1ஆம் பகுதியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த மகாபுத்திர காலத்தின் முதல் கட்டம். அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் வந்து இப்ப 3வது நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய காலத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த காற்றையும் சுழல் காற்றையும் நாம வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சுழல் காற்று அப்படிங்கிறப்போ இந்த காற்றுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பூமி அதிர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த காரியங்கள் இருக்கு. அதே போல பூமி அதிர்ச்சி, அராஜகம் இதெல்லாம் சேரும்போது தான் சுழல் காற்றா மாறுது. அதே போல பூமியின் 4 காற்றுகள் இல்லையா, 4 காற்றுகளை சேதப்படுத்தாம பிடித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த 4 காற்றுகளுக்கு அப்படிங்கிறப்ப இந்த காத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த பூமியின் 4 காற்றுகள் அப்படிங்கிறப்போ பூமியிலே ஆட்சி செய்யக்கூடிய 4 குழுக்களை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அந்த பூமியின். ஏன்னா சமுத்திரத்தின் மேலாவது மரங்களின் மேலாவது காற்றடை அப்படி பிடித்திருக்கணும். பூமி 4 காற்றை பிடித்திருக்க கண்ணேன்னு சொல்றாரு இல்லையா? அது பூமியில இருக்கக்கூடிய 4 அமைப்புகளை குறிக்கூடியதா இருக்கு. ஆளக்கூடிய 4 வகுப்புகளை குறிக்கூடியதா இருக்கு. பூமியில எந்த மாதிரியான வகுப்புகள் ஆளு கொண்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆளுகை பண்ணக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கிறாங்க. அடுத்தது பிரபுக்கள் வகுப்பார் இல்லையா? பரம்பரையா பணக்காரா வந்து உயர்குடி மக்களா இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா முதலாளிகள் இல்லையா? இப்ப எல்லாம் கார்பரேட் காரங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுபடி முதலாளிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேபர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 வகுப்பார் தான் இருக்கிறாங்க. இந்த 4 வகுப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கும் போதுதான் மகாபத்திரம் அந்த காற்று வரக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த 4 வகுப்பார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்காதபடி மோதிக்காதபடிக்கு தான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறார் தேவன் தம்முடைய திட்டத்துல தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஆகையினால இவர்களையும் காற்றுகள் சொல்லப்படுது, சுழல் காற்று என்று சொல்லப்படுது. மகா யுத்தத்தையும் உலக யுத்தத்தையும் காற்று என்று சொல்லப்படுறதுனால எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, குழப்பிக்க கூடாது. எல்லாத்தையும் தனித்தனியா பிரித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் எந்த காத்தை இங்க சொல்றாரு அப்படிங்கிறத நாம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கோம். சரிங்களா?
சரி. அப்போ இவர்களை பிடிச்சு வச்சிருக்கல இந்த 4 அமைப்புகளை இல்லையா, பூமி 4 காற்றுகளை ஒருவரோடுவர் மோதல்களை ஈடுபட்டு மனிதர்களுடைய ஒரு சுழல் காற்று அப்படிங்கிற காரியத்தை உண்டாக்காதபடிக்கு, அதாவது புரட்சி அராஜகம் இப்படி காரியங்களை எல்லாம் உண்டாக்காதபடிக்கு இந்த உபத்திரவங்களுடைய காலகட்டத்தினுடைய கட்டங்களை எல்லாம் அவர்கள் தான் உருவாக்குறாங்க. ஆகையினால அதை என்ன பண்றாரு, பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எப்போ எதுக்காக, முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா முதலாவது பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலை உழைக்கிறதும் பலத்த பெருங்காற்று, அந்த காற்றிலே கர்த்தர் இருக்குல்ல, காற்றுக்கு போய் என்ன வருது, அதிர்ச்சி உண்டாகுது. பூமி அதிர்ச்சியில கர்த்தர் இருக்கல, பூமி அதிர்ச்சி ஏற்படுது. அப்போ பூமி அதிர்ச்சிக்கு பின்னதான் அக்கினி உண்டாகுது, அக்கனியிலும் கர்த்தர் இருக்கவில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த மகா புத்திரத காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த எலியா யாரை குறிக்கிற அடையாளப்படுத்துறாரு, மாம்சத்தில் இருக்க கிறிஸ்துவ பார்த்து அடையாளப்படுத்துறாரு. இப்ப மகாபுத்திர காலத்துல அவங்க இருக்கிறாங்க. மகாபுத்திர காலத்தில் ஓடிக்கொண்டிருக்க அந்த வகுப்பாருக்கு நெற்றியில முத்திரை போட்டு தீர்றாரு இல்லையா. மகாபுத்திரம் ஆரம்பிக்கும் முன்னால் முத்திரை போட்டு தீர்றாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த எலியா மூலமா நாம தெரிஞ்சுக்கிற என்ன காரியம் என்னன்னா, மகாபுத்திரம் எந்த விதமா 3 காரியங்களை கொண்டதா இருக்கிறது. ஒண்ணு உலக மகா யுத்தம், அடுத்தது புரட்சி, அப்புறம் அராஜகம். இப்ப இதுக்குள்ளாரதான் மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. பஞ்சம், கொலை, நோய் இதெல்லாமே இதுக்குள்ளாரதான் அடங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எரேமியால நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்னா, இந்த மகாயுத்தம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. எரேமியா 25ல 29, 30, 32 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ, நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த இது பூமியின் எல்லா குடிகள் மேலும் வருது. ஆனா எங்க துவக்கிறேன் அப்படிங்கிறாரு, நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே அப்படிங்கிறாரு இல்லைங்களா. அப்போ பெயரளவான சபை, பெயரளவான சபைக்கு அது துன்பம் இருக்குது. அதே போல கிறிஸ்துவ மண்டலத்துல கிறிஸ்துவ ராஜ்யங்கள் தான் ஒரு யுத்தத்துல ஆரம்பிக்குது. அதே போல எரேமியா 30ல சொல்லும் போது பார்த்தோம்னா, கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ஜித்து தமது பரிசுத்த வாசத்திலிருந்து தமது சத்தத்தை காட்டி தம்முடைய தாவரத்துக்கு விரோதமாக கெர்ஜிக்கவே கெர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்கிறது போல பூமியுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் சொல்ல. அப்ப கர்த்தர் கர்த்தர் சொல்லும்போது கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரும் இந்த காரியங்களை செய்யணும். அப்பொழுது உயிர்த்தெழுந்து இருக்கிற மனவாட்டி வகுப்பார் கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மனவாட்டி வகுப்பாடு உயிர்த்தெழுதலை குறித்து நாம ஏற்கனவே காரியங்களை படிச்சிருக்கிறோம். கிபி 1878ல அவனோட உயிர்த்தெழுதல் நடக்கிறது. ஏற்கனவே நித்திரையிலிருந்து பரிசுவான்கள் உயிர்த்தெழுறாங்க. அதற்கப்புறம் ஓடிக்கொண்டு இருக்கிற பரிசுவான்கள் தங்களை ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபாகி போறாங்க. ஏன்னா அதற்கப்புறம் நித்திரையில மரண நித்திரையில வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகும்னு சொல்றார். அப்ப இந்த முத்திரை போட்டு தீர்றது அப்படிங்கிற காரியம் நம்ம மகாபுத்திர காலத்துல உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிற மாம்சத்தில் ஓடிக்கிறவங்க அந்த பரிசுவான்கள், அந்த பரிசுவான்களுக்கு தான் இந்த முத்திரையிடுதல் காரியம் இருக்கு. அந்த பரிசுவான்களோட 1,44,000 பேர் முற்று பெறக்கூடியதா இருக்கு. அதற்கு முன்னால ஓட்டத்தை முடித்த பரிசுவான்கள் கிறிஸ்துவோடு இணைந்து ஆளுகை பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களை தான் இந்த உபத்திரவத்தெல்லாம் அனுமதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உபத்திரவ காலத்துல சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முத்திரையிடப்பட்ட அந்த பரிசுவான்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் யார் யார் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்களோ அந்த காலகட்டத்திலே மறுரூபாய் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காலகட்டம் உபத்திரவ காலத்திலும் இருக்கக்கூடியதா இருக்குது இல்லையா. உபத்திரவ காலத்திலும் அவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் சேஃபா இருக்கிறாங்க. அதுதான் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பாஸ்டர் ரசல் அவர்கள் எல்லாம் 1916 மரித்தான்னு சொல்லி பார்க்கணும். அது உபத்திரவ காலம் தானே இல்லைங்களா.
அப்போ முத்திரை போட்டு தீர்ந்தாட்சி அப்படிங்கிற காரியங்களை நம்ம இந்த காரியங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம 30ல சொல்லும்போது ஆலை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்கிறது போல பூமியின் எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப ஆலை மிதிக்கிறது போல அங்க ஆர்ப்பரிப்பாரு. ஆரவாரம் பூமியில் கரையாதர் மட்டும் எட்டும். ஜாதிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்குது. மாம்சமான யாவரோடு அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்புடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப 32ல படிக்கும் போது ஜாதி ஜாதிக்கு தீமை பரமும். பூமியின் எல்லையிலிருந்து மகா புசல் குழம்பும் மகா புசல் எலும்புன்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இது அவருடைய நாமம் துரிக்கப்பட்ட அந்த இதுல இருந்து ஆரம்பமாகுது. அதே போல கிறிஸ்தவ மண்டலத்துல தான் உபத்திரவம் ஆரம்பமாகக்கூடியதா இருக்குது. அது பெயர் சபைக்கு வரக்கூடிய உபத்திரவமும் துன்பமும் இருக்கக்கூடிய இருக்கிறது. முதல்ல அங்கதான் அந்த காரியம், அந்த துன்பம் அங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற காரியங்களை இதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம், புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது மணியாச்சோ? சரி சரி, நாம இந்த காரியங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால கர்த்தர் சித்தமானால் இந்த காரியங்களை குறித்து நாம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்புல இது குறித்த காரியங்களை நாம தியானிக்கலாம். இப்ப 43 வரைக்கும் வந்திருக்கு. நாம இந்த காரியங்களை இதோடு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து அடுத்த வகுப்புல நாம ஆரம்பிக்கலாம். சரி. உங்களுக்கு இந்த காரியங்களை இப்போ பார்த்த காரியங்கள் எல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்காது இல்லைங்களா? இப்ப கேள்விகள் இருக்கும்போது நிச்சயமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். 9626654934 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல படிப்பதற்கான அந்த காரியங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சோம்னா நீங்க படிச்சு தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது விஷயங்கள்ல. இப்ப நாம பார்க்கிறது 2வது காரியம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் சொல்லும்போது 80க்கு மேல சொல்றார். 80 விதமான நிரூபணங்கள் சொல்றார். அதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு 25 நிரூபணங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இப்ப நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த காரியங்களை குறித்து புரியலன்னா நீங்க வேணா கேட்கலாம். இந்த நம்பர்ல நீங்க போன் பண்ணியோ இது பண்ணியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க வேணா படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகையினால இந்த காலகட்டத்திலயும் அது முடிஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்திலயும் நாம அது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அநேகர் சத்தியக்காரர்கள் அறிந்திருக்கிறாங்க. ஆனா இது அநேகருக்கு இடதுக்கு ஏதுவா இருக்குன்னா இருக்குன்னே சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அநேக சகோதரர்கள் இயேசு கிறிஸ்து 2வது வருகை இன்னும் வரலன்னே சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நான் ஆனா இப்போ வந்திருக்கிறாரு. ஆனா பரிசுத்தவான்கள் கூட்டம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனால் வேதத்துல ஆராய்ந்து பார்த்து நாம் இந்த உண்மைகளை நாம கண்டறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் நிச்சயமா தேவன் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் நமக்குரியது. வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனாய கர்த்தருக்கே உரியது. ஆனா வெளிப்படுத்தப்பட்டவைகளே நாம் அறியாதிருந்தோமானால் நாம் நிச்சயமாக பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அதனால இந்த காரியங்களை குறித்த தொடர்ச்சியை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.